नमो बुद्धाय भगवतो सम्मा सम्बुद्धस्स नमो तस्स भगवतो अरहतो सम्मा सम्बुद्धस्स नमो तस्स भगवतो अरहतो सम्मा सम्बुद्धस्स बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि तुदियम्पि बुद्धं शरणं गच्छामि तुदियम्पि धम्मं शरणं गच्छामि तुदियम्पि संघं शरणं गच्छामि तदीयम्पि बुद्धं शरणं गच्छामि तदीयम्पि धम्मं शरणं गच्छामि तदीयम्पि संघं शरणं गच्छामि पानातिपाता वीरमणि सिक्खापदं समादयामि अदिन्नदाना वीरमणि सिक्खापदं समादयामि कामेषु मिच्छाचारं वीरमणि सिक्खापदं समादयामि मूसावादा वीरमणि सिक्खापदं समादयामि सूरावीरय मज्जपमादत्ताना वीरमणि सिक्खापदं समादयामि ताद 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 ஜெய் பீம் நமோ புத்தாய. நிலாதம்மாவின் நேரலை என்ற இந்த காணொளி தொகுப்பில் முதல் நிகழ்வாக இன்றைய நிகழ்வில் பேராசிரியர் முனைவர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் பௌத்த மரபில் முருகன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார். இந்நிகழ்விற்கான வரவேற்புரையை தாரகை அவர்கள் இப்போது வழங்குவார்கள். எல்லாருக்கும் ஜெய் பீம் நமோ புத்தாய. பௌத்தம் இம்மண்ணில் தோன்றிய முதல் சமுதாய புரட்சி. காந்தாரம் முதல் கன்னியாகுமரி வரை பரவி இம்மண்ணை இலக்கியம், இலக்கணம், மருத்துவம் ஆகியவற்றை படைத்தும் மனிதர்களை செம்மைப்படுத்தியது. தற்சமயத்துல நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன அப்படின்னா, முருகர் கோயில் உள்ள இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு அனுமதி இல்ல அப்படின்ட்டு. அப்போ இங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னவா வருது அப்படின்னா, முருகர் இந்து கடவுளா அப்படின்ற ஒரு கேள்வி. நம்ம ரொம்ப காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். வேதியர்கள் என்ன அவங்களோட வேலை என்னவா வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, தொடர்ந்து பௌத்தர்களுடைய அடையாளங்கள், பௌத்தர்களுடைய தத்துவங்கள், அவங்களுடைய உருவப்படங்கள் எல்லாத்தையுமே திருடி அதை திரிச்சு தனக்கு எடுத்த மாதிரி அவங்களோட தத்துவங்களையும் சேர்த்து ஒரு ஒரு அமைப்பையும் ஒரு தத்துவத்தையும் அவங்க உருவாக்கி அதை மறுசீரமைப்பு பண்றாங்க. இது காலகட்டமா இப்பவும் நடக்கிற எல்லா இந்து கோயில்லையும் புத்தருடைய சிலைய அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு 2 மாலை இந்த மாதிரி போட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க அதை மறுசீரமைப்பு பண்ணிக்கிறாங்க. சோ அந்த வகையில முருகன் பற்றிய ஒரு வரலாற்றை வேதிய புகை மூலத்திலிருந்து மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியாக இந்த வார உரை அமைய இருக்கிறது. இப்பொழுது இந்த வார உரையை நிகழ்த்த போகிறக்கும் திரு ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். இவர்
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் முன்னூர் மங்கலம் என்னும் கிராமத்தில் பிறந்திருக்கிறார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறாங்க. தலித் வரலாறு, தலித் இலக்கியம், தமிழ் பௌத்தம் மற்றும் அயோத்திதாசரியம் ஆகிய துறைகளில் ஆய்வுகளை செய்து அது குறித்த நூல்களையும் நாளிதழ்களில் கட்டுரைகளையும் எழுதி வந்துட்டு இருக்கிறாங்க. அயோத்திதாசர் வாழும் பௌத்தம், எழுதா கிளவி, ஆணவ கொலைகளின் காலம், எண்பதுகளின் தமிழ் சினிமா, பேரெழுந்த வரலாறு போன்ற 10க்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதியிருக்கிறாங்க. கால சுவடு, அதுக்கப்புறம் நீளம், இது ரெண்டுத்தையும் பத்திரிகையின் ஆசிரியரின் ஒரு குழுவுல ஒருவரா இருக்கிறாங்க. 2021 ஆண்டுக்கான விளக்கு விருது பெற்றிருக்கிறாங்க. சோ சமகாலத்துல சிம்பிளா அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சமகாலத்துல பௌத்தர்களை அறிவு தரத்துல அடையாளப்படுத்தி வரும் ஒரு ஒரு பெரிய சிந்தனையாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நிலாதமா கூட தொடர்ச்சியா வந்து ஒரு பயண பயணியா வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு நிறைய விதத்துல பின்புலமாவும் நிறைய சப்போர்ட்டிவாவும் நிலாதமா குழந்தைகளை நிறைய மேடைகள் அறிமுகப்படுத்துறதாகவும் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. சோ அதனால அவர் இந்த பௌத்த மரபில் முருகன் அப்படின்ற தலைப்புல திரு ஸ்டாலின் ராஜாங்கம் ஐயா அவர்களை பேசுறதுக்கு வரவேற்கிறோம். நன்றி. ஜெய்பீம். ஜெய்பீம். நம புத்தாயா. எல்லாருக்கும் நீண்ட நாளுக்கு பின்னாடி நிலாதம்மா வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். முன்னாடியே நான் சகோதரி சொன்னது போல நிலாதம்மாவோட இணைஞ்சிக்கிறதுலையும் அதோட செயல்பாடுகளை ரொம்ப மதிப்போடு பார்க்கறதுலையும் நான் எப்போதும் உரிய இடம் அளித்து வந்திருக்கிறேன். ஒரு ஒரு அர்ப்பணிப்போட இந்த பிளாட்ஃபார்மை அவங்க மிக நீண்ட காலமா ஒரு இடைவிடாம முன்னெடுத்து வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இன்னைக்கு நாம வந்து பௌத்த மரபில் முருகன் அப்படிங்கிற தலைப்புல பேசணும் அப்படின்னுட்டு இந்த நம்ம சகோதரர் சூர்யா 2 நாட்களுக்கு முன்னாடி சொன்னாரு. காரணம் என்னன்னா, சகோதரி குறிப்பிட்டது போல ஒரு நீதிமன்ற உத்தரவை எடுத்து முருகனை பற்றி நிறைய வெர்ஷன் இருக்கு. அதுல ரொம்ப அடிப்படையான முதன்மையான ஒரு வெர்ஷன் என்ன அப்படின்னா, முருகனுக்கும் பௌத்தத்துக்குமான தொடர்பு மட்டுமல்ல, முருகனே பௌத்தம்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிக நெருக்கமான பிணைப்பு அதனோடு இருக்கு. அவற்றை ஒரு தகவல் அடிப்படையிலையும் ஒரு ஆய்வுக்கான ஒரு தொடக்க சிந்தனைக்காகவும் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாய்ப்பிற்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் எனது அன்பை சொல்லி தொடங்குகிறேன். பொதுவாக முருகன் அப்படிங்கிறத எப்படி பௌத்தம்னு சொல்றீங்க அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்குமே எழும். ஏன் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டுல நாம இப்போ எதை பற்றி பேசினாலும் அதுல ஒரு பௌத்த கண்ணோட்டத்தை அளிக்கிற போது எது எடுத்தாலும் பௌத்தமா, எல்லாவற்றிலும் பௌத்த இன்சியலா அப்படிங்கிறத கேட்கறது ஒரு வழக்கமா மாறி இருக்கிறது. அது வந்து ரொம்ப பிராமணர்கள் உருவாக்கிய இந்து மதத்தை ரொம்ப தீவிரமாக நம்புகிறவர்கள் மட்டுமல்லாமல் அவற்றை எதிர்ப்பதாக நம்பிக்கொண்டிருப்பவர்களும் கூட அந்த கேள்வியை எழுப்புறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பௌத்தம் பற்றி அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கலா, ஒரு அரசியல் ரீதியா அதன் மேல ஒரு சார்பு ஈர்ப்பு இருக்கிறது. அது தேவைப்படக்கூடிய இடங்களில் அவர்கள் சொல்லலாம், சில இடங்கள்ல சொல்லாமலும் அவங்க போகும். ஆனால் பௌத்தம் என்பதை அரசியலை தாண்டி சமூக பண்பாட்டு அடையாளமாக, ஒரு சிந்தனையாக, வரலாறாக புரிந்து கொள்ளக்கூடிய போக்கு இங்கு இல்லை.
எனவேதான் பௌத்தம் பற்றி நாம் ஒரு ஆதாரபூர்வமாக பேசினாலும் கூட என்னவென்று கேட்கிறார்கள், இது மாதிரி அது எல்லாமே பௌத்தம் அப்படிங்கிற கேள்வி எழுவதற்கான காரணம். உண்மையில் நீண்ட காலமாக ஒரு பொய் நிலை பெற்று விட்டால் அந்த சமூகம் அந்த பொய்யை தான் அறியாமலே நம்ப தொடங்கி விடுகிறது. அப்புறம் உண்மையை கொண்டு வந்து சொன்னா உண்மையை பொய்யென்று பார்க்கிறது. அது நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பொய்யை பொய் என்று அது உணர்வதில்லை. அப்படிதான் இந்த கேள்விகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த முருகனை பற்றியோ அல்லது பௌத்தத்தோடு தொடர்புபடுத்தி எதுவுமே இங்கு நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரப்படாமல் இருந்திருக்கிறது. அது தெரிந்ததுதான் அதற்கான காரணம் என்ன. அது நினைவுக்கு கொண்டு வரப்படாத காரணத்தினாலேயே நாம என்ன நம்புறோம்னா, நாம தொடர்ந்து வேற ஒரு ஞாபகத்துக்குள்ள இருந்ததுனால இது ரொம்ப புதுசு, இது பொய், இது இட்டுக்கட்டப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் பௌத்தம் பற்றி பேசக்கூடிய யாரும் அடாவடியாகவோ அல்லது வலிந்த விதத்திலோ ஆதாரம் இல்லாமலோ இவற்றை பற்றி பேசவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், குறிப்பாக ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது அவற்றை சந்தேகத்தோடு பார்க்கிறது, ஏற்றுக்கொள்வதில் ஒரு தயக்கம் இருக்கிறது, வெகு மக்களிடையே இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதனாலேயே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நம்ம ரொம்ப கூடுதலான ஆதாரத்தோட, சரியான ஆதாரத்தோட, ஒரு தக்க தர்க்கத்தோட முன்வைப்பவர்களாக, அத்தகைய போராட்டத்தை நிகழ்த்துபவர்களாக நாம் இருக்கோம். பிறரை பொறுத்த வரையில ஏற்கனவே மக்களுக்கு பழக்கமான ஒரு மதத்தையோ பண்பாட்டையோ சொல்லுகிற போது அதிக ஆதாரங்களை தர வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் ஒரு மறைக்கப்பட்ட, திரிக்கப்பட்ட ஒரு வரலாற்றை, பண்பாட்டை நாம் சொல்லுகிற போது நாம் வேறு வழியே இல்லாமல் நிறைய ஆதாரங்களையும் அது தர்க்கபூர்வமாக நிறுவுவதையும் கை கொள்ள வேண்டி இருக்கிறது, கை கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய இது ஒரு அரசியல் இயக்கத்திற்கு இணையான போராட்டம் என்று நான் சொல்வேன். இவற்றை தேடுவது, விவாதிப்பது, படிப்பது, சிந்தனை அளவில் முட்டி மோதிக்கொள்வது என்று இது ஒரு பெரிய வேலை. எனவே முருகனை ஒரு பௌத்த மரபோடு சொல்வதற்கு அத்துணை ஆதாரங்கள் இருக்கு. அது சொல்லப்படாமல் இருக்கு, எடுத்து வைக்கப்படாமல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. நம்ம நிறைய தேடவும் விவாதிக்கவும் திறந்த மனதோடு இருக்கும்போது அது நிறைவடையும் என்று நான் நம்புகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, முருகன் என்று சொன்னால் ஒரு 2 மரபுகள்ல நம்ம அங்க கேள்விப்படுறோம். ஒன்று புராண மரபு. புராண மரபு என்றால் இந்து புராண மரபு. அந்த இந்து புராண மரபிலே 2 விதங்களிலே முருகனுடைய பெயரை நாம் சந்திக்கிறோம். ஒன்று சிவபெருமானின் மகன், 2 விநாயகனின் அண்ணன். இது புராண மரபு அடிப்படையில். அதுபோல இன்னொரு மரபு இருக்கு. என்னவென்றால், தமிழிலே இருக்கக்கூடிய கிளாசிக் லிட்ரேச்சர் என்று சொல்லப்படக்கூடிய செவ்விலக்கிய மரபு. அந்த கிளாசிக் லிட்ரேச்சரோட மரபின் அடிப்படையில முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய போக்கு இருக்கு. எனவே ஒன்று புராண மரபு, இன்னொன்று தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிற இந்த 2 அடிப்படையில அறியப்பட்டிருக்கிறார். இதுல எது ரொம்ப லைவ்ல இருக்கு, தொடர்ந்து மக்களின் நினைவுல கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது என்றால் இந்த புராண மரபு தான். அவர் தமிழ் கடவுள் என்பதை முருகனை தங்களவர்களாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறவர்கள் விரும்புகிற போது மட்டுமே சொல்லக்கூடிய ஒன்றுதானே ஒழிய அது வெகு மக்களுடைய நினைவுகளிலே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு கருத்து ரொம்ப படித்தவர்கள், புலமை சார்ந்தவர்கள் மத்தியிலே இருக்கிறது. எனவே நாம் அதை இங்கே குறிப்பிடுகிறோம். உண்மையில் முருகன் இது 2 மட்டும்தானா அப்படின்னா, நாம புராணங்கள் பற்றி நாம் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை.
அவைகள் இட்டுக்கட்டப்பட்டவை. குறிப்பாக இந்து புராணங்கள் எப்படி அமைந்தவை, அதிலே அறிவுக்கும் அறிவியல் பூர்வத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, அவற்றை ரொம்ப எளிய பகுத்தறிவின் கண்கொண்டு பார்க்கிற போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் இனங்கண்டு கொண்டு விட முடியும். புராணத்தோட பிரச்சனையும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதனுடைய போதாமை, பொருத்தப்பாடின்மை, அறிவுக்கு எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய விதம் என்கிற விதத்திலே அவற்றை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக தமிழ் மொழியின் கடவுள் அப்படிங்கிற முருகன். இது கொஞ்சம் புராணத்தை புறந்தள்ளக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் ஸ்லீப் ஆகிற அல்லது கொஞ்சம் நின்று நிதானித்து சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ் மொழிக்கு ஆன ஒரு கடவுளாக இருக்கிறார். இங்கே மதம் கிடையாது, மொழிதானே இருக்கிறது. இங்க கதைகள் கிடையாது, ஒரு தமிழ் என்கிற ஒரு அடையாளம் தானே இருக்கு பார்க்கக்கூடிய போக்கு. ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மொழிக்கென்று ஒரு கடவுள் இருக்க முடியுமா என்பதையும் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். ஒரு மொழிக்கென்று ஒரு கடவுள் கிடையாது, இருக்க முடியாது. இந்த நம்பிக்கைக்கு பின்னால் ஒரு மெய்யியல், ஒரு தத்துவம் இருக்க முடியுமே ஒழிய ஒரு மொழி இருக்க வாய்ப்பில்லை. எங்குமே இருக்காது. குறிப்பாக இந்தியாவினுடைய எந்த பகுதியிலும் ஒரு மொழிக்கென்று ஒரு கடவுள் இருப்பது கிடையாது, சாத்தியமில்லை. ஒரு மொழி பேசுபவர்கள் அனைவரும் வணங்கக்கூடிய ஒரு பொதுவான கடவுள் அப்படிங்கிறது நாம உருவாக்கி இருக்கிற ஒரு கற்பனை, அப்படி ஒன்று இல்லை. அப்போ கடவுளுக்கு எது தேவைப்படும்னா மெய்யியல் தான், மதங்கள் தான் பின்புலமாக இருக்க முடியும். அவற்றின் அடிப்படையில் தான் உருவாக்கும். எனவே இந்த ரெண்டு மரபுலுமே கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிறதா நான் சொல்ல வந்தேன். அப்போ இந்த முருகன் என்பதற்கு பின்னாடி ஒரு மெய்யியல் இருந்திருக்கு, ஒரு தத்துவம் இருந்திருக்கிறது, ஒரு பண்பாடு இருந்திருக்கிறது. அது எந்த பண்பாட்டின் பின்புலத்தில் அது உருவானது, எந்த பண்பாட்டை அடியொற்றி அது பிறந்தது என்பதை தெரிந்து கொள்வதுதான் நம்முடைய இன்றைய பணி. அப்படி பார்க்கிற போது இந்தியாவினுடைய பூர்வீக மதங்களில் ஒன்றான, இந்தியாவின் முதல் மிஷினரி சமயமாக இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் பரவி இருந்து மக்களுடைய அன்றாட வாழ்விலும் மற்ற துறைகளிலும் ஒரு மகத்தான செல்வாக்கை செலுத்திய பௌத்த சமயம் பௌத்தம் என்கிற ஒரு மெய்யியலின் பின்னணியில் முருகனை வைத்து விளக்குவதற்கு சான்றுகள் இருக்கின்றன, நியாயங்களும் பொருத்தப்பாடுகளும் இருக்கின்றன என்பதே நான் இங்கே உங்களிடையே சொல்ல வந்தேன். என்ன, எப்படி அது சொல்ல முடியும்? இந்து மதத்துக்கு கிடையாது, ஒரு மொழிக்கென்று கடவுள் இருக்க முடியாது, பௌத்தத்திற்கு மட்டும் எப்படி இருக்க முடியும் என்று பலருக்கும் கேள்வி எழக்கூடும். நான் இந்த உரைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 விஷயத்தை தெளிவுபடுத்திட விரும்புகிறேன். ஒன்று, நாம எந்த விஷயத்தை பத்தி பார்க்கும்போது அதனுடைய காலத்தை, அது எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உதாரணத்துமாக முருகனை பற்றியான கதையை சொல்லுகிற போது முருகனை பற்றி எந்த கதை என்று பார்க்க, அந்த கதை எந்த காலகட்டத்தில் எந்த நூலில் பிறந்தவை என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் என்று சொன்னால், இங்கு பல பொய்கள் எவ்வாறு மக்களால் ஏற்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒன்றை காலத்தால் மிகவும் பழமையானது என்று சொல்லுவதன் மூலம், எல்லாவற்றுக்கும் முந்தியதாக இதுவே இருந்தது என்று சொல்லுவதன் மூலம் மக்களுடைய உளவியலில், சமூக நம்பிக்கைகளில் அவற்றிற்கு ஒரு ஏற்பை பெற வைக்கக்கூடிய ஒரு தந்திரத்தை, ஒரு சூழ்ச்சியை இங்கு இருக்கக்கூடிய வைதிக சமயம் நீண்ட நாளாக செய்து வந்தது. நீங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய எந்த புராணங்களும் எந்த கடவுள்கள் பற்றியான கதைகளும் எடுத்துக்கொண்டு பாருங்கள், எந்த காலத்தில் நடந்தது என்பதற்கு வரலாற்றுக்குட்பட்டு அவர்களிடையே எந்த கணிப்புகளும் இருக்காது. அது பல ஆண்டு காலத்திற்கு முன்பு
அது மனிதன் தோன்றியதற்கு முன்பு, உலகம் தோன்றியதற்கு முன்பு என்று ஒரு கற்பனையான உலகத்தில் இதனுடைய அவர்கள் சொல்ல வரக்கூடிய ஒவ்வொன்றினுடைய தோற்றத்தையும் அவர்கள் கொண்டு சென்று வைப்பது வழக்கம். ஆனால் உண்மை அது அல்ல. இந்தியாவினுடைய வரலாற்று அடிப்படையில் தொடக்க காலத்தில், மனிதனுடைய தொடக்க காலத்தில், மதங்களை பற்றி அவன் யோசிக்காத காலத்தில் இருந்துதான் நாம் எல்லாவற்றையும் தொடங்கும். பிறகு எவ்வாறு மனிதனுடைய நம்பிக்கைகள், அவனுடைய உடல் தேவை, உளவியல் தேவை, அவற்றிலே நம்பிக்கைகளும் சடங்குகளும் புரிதல்களும், சமூகத்தை பற்றியான புரிதல்களும் எவ்வாறு உருவாகிறது. பிறகு இந்தியா போன்ற ஒரு நாட்டில அவற்றை கட்டமைப்பதிலே, ஒழுங்குபடுத்துவதிலே, நிறுவனப்படுத்துவதிலே பௌத்த சமயத்தின் வருகை, பிறகு அந்த சமயத்தினுடைய தொடர்பிலும் விலகியும் இந்தியாவில் இயங்கிய பல சமயங்கள், அவற்றில் ஒன்றாக காலத்தால் பிந்தியதாக வந்த வேதியர் சமயம், வைதிக சமயம், இங்கிருந்த பல்வேறு சமய மரபுகளிலிருந்து பல்வேறு கூறுகளை தான் எடுத்துக்கொண்டு தனக்கு ஒரு உருவத்தை செதுக்கிக் கொண்டது மிகவும் பிந்தைய காலகட்டத்தில் தான். ஆனால் தான் பின்னால் தான் உருவானோம் என்பதை மறைப்பதற்காக அது தான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றை பற்றியும் ரொம்ப காலத்தால் முந்தியதாக காட்டுவது என்பது ஒரு வழக்கம். எனவே முருகனை பற்றியோ நீங்க எதை பற்றியோ இந்திய வரலாற்றை பற்றி படிக்கிற போது அவர்கள் காட்டக்கூடிய புராணங்களையோ வரலாற்றையோ நீங்கள் சந்திக்கிற போது அவற்றினுடைய காலகட்டத்தை நீங்கள் மதிப்பிட வேண்டிய, கவனமாக பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டிய. முருகனை பற்றி நாம் சொல்ற போது அது ரொம்ப இரண்டாவது முக்கியமான அம்சமாக நான் நினைப்பது, பொதுவாக இந்து சமயம் எந்த மரபையும் புதிதாக உருவாக்கவில்லை. ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து, குறிப்பாக பௌத்தத்திலிருந்து பல்வேறு கூறுகளை தான் எடுத்துக்கொண்டு தன்னை தகவமைத்துக் கொண்டது என்பது வரலாறு அறிந்த உண்மை. அவற்றை நாங்க இங்கே ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களில் பலரும் அறிந்திருப்பேன். ஆனால் பௌத்தத்திலிருந்து ஒன்றை தான் எடுத்துக்கொண்டு அதே போன்ற வடிவத்திலே தான் வைத்துக் கொள்வது, அவற்றிலே தன்னுடைய தேவைக்கு ஏற்ற, தன்னுடைய நலனுக்கு உகந்த விதத்திலான திரிவுகளை உண்டாக்கி அவற்றை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு உருவாக்குவதன் மூலம் வெகு மக்களிடையே இது எதுவும் புதிதாக தோன்றியதில்லை, ஏற்கனவே இருந்து வந்ததுதான் என்று காட்டி, அதே விதத்தில் தன்னுடைய நோக்கத்தையும் அவற்றின் உள்ளே ரொம்ப நுட்பமாக விரவ விட்டும் அவற்றை தக்க வைப்பது அவர்களுடைய நோக்கம். எனவே நீங்க முருகனை பற்றி பேசுகிற போது அதனுடைய கதைகள், அதனுடைய அதை பற்றி வரக்கூடிய விவாதங்களை நீங்கள் பார்க்கும்போது காலம் பற்றி ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்புறம் அது எப்படி திரிக்கப்பட்டது முருகன் என்கிற வடிவம், இன்றைக்கு இருக்கக்கூடிய முருகன் என்கிற வடிவத்திற்கு நாம ரொம்ப அப்படியே உரிமைக்கு வர முடியாது. மாறாக அது தொடக்கத்தில் எவ்வாறு இருந்தது, ஏன் அப்படி ஒன்று உருவானது, அது எவ்வாறு பின்னாடி திரிக்கப்பட்டது என்கிற விதத்திலே தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதிலும் ரொம்ப குறிப்பாக இந்த பௌத்தம் பற்றியான உரையாடல்கள்ல நாம் ரொம்ப சந்திக்கிற பெரிய சவால் என்னன்னா, சமணம் என்ற ஒரு சொல்லை நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன நம்புறாங்க அப்படின்னு சொன்னா, சமணம் வேறு பௌத்தம் வேறு என்று நம்புகிறார். ஆனால் உண்மையில் சமணமும் பௌத்தமும் வேறல்ல. இன்னும் சொல்ல போனால் பௌத்த சமயத்துக்கு பின்னால் தோன்றிய, பௌத்த சமயத்தின் கூறுகள் பலவற்றை தனக்கு முன்னோடியாக கொண்ட ஜைன சமயம், இந்த ஜைன சமயத்தை குறிப்பதற்கான சொல்லாக குறிக்கிறதுக்காக தான் இந்த சமணம் என்பது வழங்கப்படுது. ஆனால் உண்மையில் ஜைனம் ஒரு மதம், பௌத்தம் வேறு மதம், ஆசிவகம் வேறு மதம். இவ்வாறு இந்த மதங்களுக்குள் இருக்கக்கூடிய பொதுத்தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, இவைகள் வேத மரபை சாராத மதங்கள், வேதத்தை அடிப்படையாக கொண்டிராத மதங்கள். எனவேதான் அவற்றுக்கு பெயர் சிரமண மதங்கள் என்று பெயர். அதுதான் சமண சமயம். ஆக வேதத்தை அடிப்படையாக கொள்ளாத சமயங்கள் அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பொது சொல் தான் சமணம் என்பதை ஒழிய அது ஜைனத்தை குறிப்பதற்கு பயன்படுத்த முடியாது.
இந்த விதத்தை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா, இந்த பெயர் குழப்பத்தை பயன்படுத்தி பல இடங்களிலே பௌத்தமாக இருப்பதை கூட சமணம் என்று சொல்லி அவற்றை மெல்ல மெல்ல ஜெயினமாக காட்டிவிடக்கூடிய ஒரு தந்திரம் இந்திய வரலாற்றில் மௌனமாக நிகழ்த்தப்பட்டு வருகிறது. எனவே சமண மரபு என்று சொல்லுகிற போது அது சமணம் என்பதிலே பௌத்தமா ஜெயினமா என்று பிரித்தறிந்து நாம் பார்க்க வேண்டிய அவசியம். நிறைய பேர் முருகனை சமண மரபில் வைத்து மதிப்பிட விரும்புவார்கள். அது முற்றிலும் மறுக்கக்கூடியது இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் அவற்றை குறிப்பாக அது பௌத்தத்தை குறிக்கிறதா ஜெயினத்தை குறிக்கிறதா என்று ஆய்வு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கிற முருகன் என்கிற மரபு பௌத்தம் ஜெயினம் என்பவற்றில் பௌத்தத்தோடு தான் அதிகம் இணைந்ததாக பிணைந்ததாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவேதான் நான் இந்த இடத்துல முருகன் என்பதை ஒரு பௌத்தனாக குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கான சான்றுகள் தான் அதிகமாக இருக்கிறது, மிக முக்கியமாக. எனவே அன்பிற்குரிய சகோதரர்கள், இந்த பின்புலத்துல நாம இந்த பௌத்த மரபுல எப்படி முருகன் இருக்காருன்றதை நான் சில செய்திகளை சொல்லுவேன். அண்மையில இல்ல, கடந்த ஜூலை மாதம் தமிழ் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்து, அது என்னன்னா, பழனிக்கு அருகில் உள்ள கொழுமம் சாலையில் இருக்கக்கூடிய பாப்பம்பட்டி என்கிற ஊரில ஒரு பெரிய மலை இருக்கிறது. அந்த மலையினுடைய பெயர் ஐரமலை. ஆனால் அந்த பெயர் பொருந்தாது. அந்த மலையினுடைய பெயர் ஐவர் மலைதான். ஐவர் மலை என்பதே மக்களுடைய வழக்கில் ஐரமலை என்று வழங்கப்படுகிறது. மேலும் அந்த மலையை உள்ளூரிலே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் பஞ்சபாண்டவர் மலை என்று வழங்குகிறார்கள். அந்த மலையில குகைகள் இருக்கின்றன. அந்த மலையில 10க்கும் மேற்பட்ட தீர்த்தங்கரர்களுடைய சிற்பங்கள் இருக்கின்றன. அந்த சிற்பங்களுடைய வடிவம் என்னவாக இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு ஒரு சமண சமயத்தை சேர்ந்த கல்வெட்டாக இருக்கின்றன என்று அந்த ஐவர்மலை என்ற ஐரமலையை பற்றியான ஒரு செய்தி கட்டுரை இந்து நாளேட்டிலே வெளியாகிறது. அதற்கு பிறகு இந்த தகவல்களை எல்லாம் அந்த மலையிலே இருக்கக்கூடிய நாம் கண்ணிலே பார்க்கத்தக்க, அந்த மலைக்கு போனா நம்மால பார்க்க முடியக்கூடிய எல்லா அடையாளத்தையும் அந்த கட்டுரையை சொல்லிச்சு. தீர்த்தங்கரர்களுடைய சிற்பங்கள் இருக்கிறது, கல்வெட்டுகள் இருக்கிறது, சமண சமய முனிவர்களுக்கு வெட்டி தரப்பட்ட கற்படுக்கைகள் இருக்கின்றன என்பதை இதெல்லாம் நம்ம போனா இப்பயும் பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த மலையை பற்றியான ஒரு வரலாறு என்கிற பெயரில ஒரு கதையை அந்த செய்தி கட்டுரை வழங்குகிறது. என்ன கதை என்று சொன்னால், இந்த மலையில பஞ்சபாண்டவர்கள் மகாபாரதத்தில் இடம்பெற்ற இந்து புராணமான மகாபாரதத்தில் இடம்பெற்ற பஞ்சபாண்டவர்கள் தங்கியிருந்தார்கள். இந்த இடத்திலே குந்தி இருந்தார். இந்த குளத்துலதான் அவங்க தண்ணீர் குடிச்சாங்களாம். அது ஒரு இந்து புராணத்துல வரக்கூடிய பல நம்பிக்கைகளோடு அனுமன் இங்க வந்தாரு. மாதிரியான ஒரு கதையை அது சொல்லுகிறது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா கதையை நாம பார்க்க முடியாது, அல்லது அவங்க சொல்லக்கூடிய கதைக்கான ஒரு சான்று கூட அங்க கிடையாது. இப்ப மகாபாரதத்துல இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கதை சிற்ப தொகுதியாகவோ சிலைகளாகவோ அல்லது எழுத்திலோ அங்க வடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா வடிக்கப்படலை. அங்க இருப்பது முழுக்க முழுக்க ஒரு சமண மரபு சார்ந்த அடையாளங்கள். அதை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு பார்க்கணும். அவனு அதை வச்சுக்கிட்டு அந்த சிலையை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும், அந்த குகையை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை எது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுதுன்னா, அந்த மலையை ஒட்டி வழங்கப்படக்கூடிய ஒரு கதை தான் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது.
இந்த கதையை கேட்டுவிட்டு அந்த கதையின் அடிப்படையில அந்த மலையவும் அந்த குகையவும் அந்த சிற்பத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஓ, இந்த குகையில தான் பஞ்சபாண்டவர்கள் வனவாசமாக பயணம் செய்த போது தங்கி இருந்தார்களாம் என்று அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட கதையிலிருந்து அந்த குகையை நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த குகையில எந்த சான்றும் இல்லை. ஆனா அந்த சான்று எங்க இருக்கு? அந்த கதை மூலமாக நம்முடைய நினைவிலே அழுத்தி வைக்கும். ஏறக்குறைய இந்து மதம் வெற்றி பெற்ற இடம் என்பது, அல்லது வெற்றி என்பதை விட இங்க இருந்த பலவற்றை எப்படி சான்றாதாரங்களை கூட அதன் மீது ஒரு பொய்யான கதையை உருவாக்கி, சான்றுகளே இல்லாத ஒரு கதையை அதன் மீது இட்டு எழுப்புவதன் வாயிலாக அந்த இடத்தையே தங்களுக்குரியதாக தங்களுடையதாக மாற்றி இருக்கிறது என்பதற்கான ஒரு சிறு உதாரணம் தான் இது. எனவே இன்றைக்கு முருகனை பற்றி வழங்கப்படக்கூடிய கதைகளுக்கு, புராணங்களுக்கு எந்த சான்றும் இல்லை. அவை முழுக்க முழுக்க கதைகள். ஒன்று இரண்டு சான்றுகள் இருக்குமே, ஆனால் அந்த சான்றுகளையும் நாம எப்படி பார்க்க ஆரம்பிச்சிடறோம்னா, அந்த சான்றுகள்ல இருந்து அதை பத்தி முடிவுக்கு வர்றாங்க. எதுக்கு இந்த முடிவுக்கு வர்றோம்? அந்த சான்றை ஒட்டி பிற்காலத்தில் உண்டு செய்யப்பட்ட ஒரு கதையை கேட்டுக்கொண்டு அந்த கதையை படித்து விட்டு அந்த கதையிலிருந்து அந்த சான்றுகளை பார்க்க ஆரம்பிக்கும். இதுதான் இந்தியா முழுக்க வெவ்வேறு மரபுகளை தன்னுடையதாக மாற்றிய ஒரு வைதிக சமயத்தினுடைய போக்காக, செயல்பாடாக இருந்திருக்கிறது. எனவே நாம் சந்தேகம் கொள்ள வேண்டியது முதலில் கதைகளின் மீது. இந்த சமூகம், இன்னும் சொல்ல போனால் பௌத்தர்கள் பெரும் போரினால் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் மீது பெரும் போரை தொடுத்து வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்றவர்களாக வைதிகர்கள் இருந்ததில்லை. மாறாக இவர்கள் முழுக்க முழுக்க இத்தகைய பொய்யான கதைகளை உருவாக்கி, நான் ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு புது கதை இல்லை, ஏற்கனவே இருக்கிறதோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கதையை உருவாக்கி அந்த கதைகளின் மூலமாக சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு சமூகமாக இது மாறி இருக்கிறது. இந்த கதைகளிலே ஏற்கனவே இங்கிருந்த சமய குழுக்கள், குறிப்பாக இந்தியா முழுக்க ஒரு மிஷினரி சமயமாக, இந்தியாவின் முதல் மிஷினரி சமயம் பௌத்த சமயம், பரப்பப்பட்ட சமயம், பரவிய சமயம், இந்தியாவினுடைய சிறு இனக்குழு தொடங்கி பேரரசுகள் வரை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்த பௌத்த சமயம். அந்த இதை எடுத்துக்கிட்டு அது தன்னுடையதாக, அதுல தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய கதையை இட்டு கட்டி அவற்றை தன்னுடையதாக மாற்றியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மலைக்கு வழங்கப்படக்கூடிய பஞ்சபாண்டவர் மலை என்பது பிற்காலத்தில் உண்டு பண்ணப்பட்ட இந்த பாரத கதையில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்கள் அல்ல. பாண்டவர் என்ற பெயர் புத்தரை குறிக்கக்கூடிய பெயர். இதை நம்ம சொல்ல எல்லாருக்குமே தெரியும். பாலியில் வரக்கூடிய பாண்டு என்கிற சொல். பாபா சாஹிப் அம்பேத்கர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டுரங்க கோயிலுக்கு சென்று பாண்டுரங்க கோயில் என்று சொல்லப்படக்கூடிய இது புத்தர் கோயிலே என்று அறுதிட்டு எழுதியிருப்பது. பாண்டுரங்கம் என்பது தாமரையின் மீது இருக்கக்கூடிய புத்தனை குறிக்கக்கூடிய பெயர் என்கிற பதிவினை அவர் செய்தார். எனவே இந்த பாண்டு என்கிற பெயர் புத்தனை ஏற்கனவே குறிப்பதாக இருந்தாலும், ஆனால் பிற்காலத்தில் இந்த பெயரை தன்னுடையதாக அது வைதிக சமயம் எடுத்துக்கொண்டது. யார் இந்த பாண்டு? பஞ்சசீலங்களை கொண்டொழுகிய பாண்டு, அதான் பஞ்ச பாண்டவர், 5 சீலங்கள். இந்த அடிப்படையில் இருந்த இந்த பெயரை பின்னாடி இவங்க புராணத்துல வரக்கூடிய கதைகளுக்கு ஏற்ப கனெக்ட் பண்ணதன் மூலமா இந்த மொத்த ஆதாரங்களையும் தங்களுடையதாக அது வாரி சுருட்டி கொண்ட ஒரு பெரும் சோகத்தை நாம் சந்திக்கிறோம். நான் ஏன் இந்த இடத்துல இத சொல்றேன் அப்படின்னா, அன்பிற்குரிய சகோதரர்களே, தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலும் முருகனுடைய கோயில் பெரும்பாலும் மலையின் மீது இருக்கிறது. அது இன்றைக்கு கருதக்கூடிய இந்து மரபின் முருகன் அல்ல. அது ஒரு காலத்தில் மக்களிடையே பணியாற்றிய ஆண்டிகளாக இருந்து, துறவிகளாக இருந்து, பிக்குகளாக இருந்தவர்கள் காலமான பின்னால், பரிநிர்வாணமான பின்னால் அவர்களுக்காக
அவர்களை அடக்கம் செய்து அவர்களை வழிபடக்கூடியவர்களாக, சில இடங்களிலே அவர்களுடைய உருவங்களை எழுப்பி வழிபட்டிருக்கிறார்கள், சில இடங்களிலே வெறுமனை வழிபட்டிருக்கிறார்கள். அப்படி உருவாகி அது ஒரு வழிபடு தலமாக இருந்ததுதான். அதைதான் பின்னால் இந்து மரபு அதை தான் எடுத்துக்கொண்டு அது இவர்கள் உருவாக்கிய முருகன் கதையினுடைய தொடர்ச்சியில் அதை மாற்றினார். ஏன் முருகன் கோயில் எல்லா இடத்திலும் மலைகள்? பௌத்த ஜெயின மரபுகளில் மலை என்பதுதான் மையமானது. மக்களிடையே பணியாற்றிய துறவிகள் தங்கியிருந்த இடமாக மலைகளே இருந்தது. அவர்கள் மலைகளிலே இருந்து இறங்கி வந்து பகலிலே மக்களிடையே பணியாற்றிவிட்டு இரவு அவர்கள் மலைகளிலே போய் தஞ்சமடைவது, அவர்களுடைய போதனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய இடம், விவாதிக்கக்கூடிய இடம், பல்வேறு நூல்களை ஏற்றக்கூடிய இடங்களாக இது எல்லாமே மக்களிடமிருந்து சற்று தள்ளி துறவிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருந்த இடம். அதனால்தான் அவர்கள் தங்கி இருந்த இடம் மலைகளாக இருந்தது. அவற்றை அன்றைக்கிருந்த மன்னர்கள் அங்கீகரித்து அவர்கள் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால் அந்த மலைகளையே அவர்களுக்கான வாடிடமாக மட்டுமல்லாமல் அவர்கள் இறந்த பின்னால் அவர்களை அங்கே, அதனால்தான் புதைக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னா உலகமெங்கும் மேடு என்று. இன்றைக்கு கூட மேடு என்று எந்த இடம் சொல்லப்படுகிறதோ அந்த இடம் ஒரு காலத்தில் ஒரு ஊராகவோ இடமாகவோ இருந்து அழிந்த இடம் என்று பொருள். அது தானாக உருவான மேடு அல்ல. ஹரப்பா மொஹஞ்சதாரோட பேர் என்ன? அவருடைய பெயர் புதையுண்ட மேடு. மேடு என்றால் என்ன? ஒரு இடம் அங்கே இருந்து அழிந்தது. எனவேதான் மலை என்பது ஒரு மேடு. அந்த மலையின் மீது இறந்த பரிநிர்வாணம் அடைந்த துறையை நினைவு கூர்ந்து அவருக்கு எழுப்பப்பட்டு அவருடைய நினைவாக அவர் காட்டி சென்ற வழியை, அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த மக்களிடையே நோயை தீர்ப்பதற்கான மருந்தளித்தவராக இருந்திருப்பார். இப்படியான பல பிரச்சனைகள் இதின் போது துறவிகளுக்கு, மக்களால் வணங்கப்பட்ட, மக்களால் மதிக்கப்பட்ட துறவிகளுக்கு எழுப்பப்பட்ட ஒரு நினைவிடங்களாக இருந்து அந்த நினைவிடங்கள் வழிபாட்டு தலங்களாக மக்களால் பின்பற்றப்பட்டு வந்து அது பிற்காலத்தில் இன்னொன்றாக மாற்றம். இன்றைக்கு முருகன் கோயிலாக மலைதோறும் இருக்கக்கூடிய எல்லாவற்றினுடைய தோற்றுவாய் என்பது அங்கு இருந்த புதைக்கப்பட்ட வழிபடத்தக்க ஒருவருடைய இடமாக இருந்து பிற்காலத்தில் அது ஒரு இடமாக. முருகன் நம்ம சொல்லும் போது இன்னும் சார் வேல் கையில் வச்சிருப்பாங்க. நீங்க பாருங்க, எந்த முருகன் கோயிலையாவது முருகன் சிலையிலே சில வேலோட இருக்காரு, சிலை ஒண்ணு வச்சிருப்பாங்க, பக்கத்துல வேலை சாத்தி வச்சு. வேல் அப்படிங்கிறது தமிழ் மரபில் இருந்து, வேளாண் மரபில் இருந்து, தமிழ் மரபில் உள்ளூர் மரபுல, தமிழ் மரபு என்பதோடு உள்ளூர் மரபுல ஒரு வேட்டை சமூகத்திலிருந்து மனித சமூகம் அடுத்த காலகட்டத்திற்கு வந்தபோது அந்த வேட்டை சமூகத்தின் பாதுகாவலனாக வீரனாக இருந்தவனை குறிக்கக்கூடியதாக வழங்கப்பட்டு வந்த அந்த வேலன் என்ற அடையாளத்தை குறிக்கக்கூடிய வேலை அது முருகனோட கனெக்ட் பண்ணார். அதை சொல்றதுக்காக வேல் சாத்தி. மற்றபடி நீங்கள் இன்றைக்கு ஏன் குன்றுகளில் இருக்கிறார், ஏன் மலைகளில் இருக்கிறார் அப்படிங்கிறதுதான் முக்கியம். பௌத்த மரபில் மலைகள் எப்போது முக்கியம்? இன்றைக்கும் கூட சமவெளிகளிலே பௌத்த அடையாளங்கள் அழிக்கப்பட்டிருந்தாலும், திரிக்கப்பட்டிருந்தாலும், மாற்றப்பட்டிருந்தாலும் நாம் இன்றைக்கு வரையிலும் பௌத்த அடையாளங்கள் தக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களாக இருப்பது இந்த மலைகள் தான். மலைகளிலே செதுக்கப்பட்ட சிலைகள், சிற்பங்கள், படுக்கைகள், கல்வெட்டுக்கள் ஆகியவற்றின் மூலம்தான் பௌத்தத்தை நாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று ஆதாரமாக பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அவர்களுடைய வரலாற்றிலே, பண்பாட்டு நினைவுகளிலே மலைகளும் கற்களும் முக்கியமானவையாக இருக்கு. அந்த மலைகளிலேதான் மற்ற எந்த கடவுளை காட்டிலும் கோயில் கொண்டு போறாங்க. முருகன் இருக்கிறார், இன்னொரு கடவுள் இருப்பார் மலையிலே அதிகமா. முருகனுக்கு அடுத்து அவர் பேர் பெருமாள். பெருமாளும் வேற யாரும் இல்லை. நீங்கள் பழைய பெருமாள் கோயில்கள் பலவற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், பழையதாக சொல்லப்படக்கூடிய கோயில்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கும் அந்த இடத்திலே
பௌத்த சமயத்தினுடைய எச்ச சொச்சத்தை சந்திக்கும். பெருமாள் என்கிற பெயரை ஒரு இனக்குழுவில் இருக்கக்கூடிய மூத்தோனை வழிகாட்டியை குறிப்பிடக்கூடிய பெயரே ஒழிய அது குறிப்பான ஒரு கடவுளோட இந்து மத கடவுளோட பெயர் அல்ல. அந்த பெயரை அந்தந்த குழுவினுடைய பெயரை அந்தந்த குழுவிற்கே சூட்டுவதற்கு அங்கீகரித்த சமயமாக பௌத்த சமயம் இருக்கு. பௌத்த சமயம் வேட்டை சமூகத்து மக்களை சந்தித்த போது அவர்களிடம் இருக்கக்கூடிய வாழ்வியல் அம்சங்களை அழித்துவிட்டு அவர்களை பௌத்தர்களாக மாறுங்கள் என்று சொன்னது கிடையாது. சொல்ல போனால் அவர்களுடைய வாழ்வியல் அம்சத்தை அங்கீகரித்து அவற்றை எப்படி அறத்தை பற்றி பேசிய, அகிஸ்மையை பற்றி பேசிய பௌத்த சமயத்தோடு முரணில்லாத விதத்திலே இணக்கப்படுத்துவது, இணைப்பது என்கிற விதத்திலே செயல்பட்ட மதம் என்று சொன்னால் அது பௌத்த சமயமாகத்தான் இருக்கு. இன்றைக்கும் நம்முடைய உள்ளூர் மரபுகளிலே, கோயில்களிலே நாட்டுப்புற தெய்வங்கள் என்று இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய எல்லா கோயில்களும் பௌத்த சமயத்தை சேர்ந்தவை. அவற்றை தமிழ் ஸ்காலர்கள் பௌத்தம் சமணம் என்று சொல்லுவதற்கு அஞ்சி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வாமையின் காரணமாக அதை சொல்ல தயங்குகிறார். ஆனால் அவற்றில் இருக்கக்கூடிய கதைகள், அடையாளங்கள், தோற்றம், வழிபாட்டு மரபு, நம்பிக்கை இவற்றையெல்லாம் தொகுத்து பார்த்தால் அவற்றிலே பௌத்தம் சார்ந்த ஊர்கள் இன்றும் எச்ச சொச்சமாக இந்த நாட்டுப்புற வழிபாட்டு மரபிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாட்டுப்புற வழிபாட்டு மரபிலே அப்போ ஏன் சார் அங்க இருக்கக்கூடிய அந்த சாமிகளுக்கு பலி கொடுக்கப்படுகிறது? அன்பிற்குரிய தோழர்களே, ஏற்கனவே நாம் அதை பத்தி பேசியிருக்கோம். நாட்டுப்புற மரபுல முதன்மை தெய்வத்துக்கு இன்றைக்கும் நாம் பலி கொடுக்க போவதில்லை. ஏனென்றால் அதுதான் இந்த மக்களுக்கு வழிகாட்டிய துறவிகளாக இருந்த, பிக்குகளாக இருந்த அவங்கதான் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் ஒரு வேட்டை சமூகத்துல ஒரு பழம் சமூகத்தினுடைய எச்ச சொச்சத்தோடு மிருகங்களை வேட்டையாடி வாழ்ந்த சமூக குழுக்களை சந்தித்து பௌத்தத்தோடு இணக்கப்படுத்திய போது அவர்களை முற்றிலுமாக அவர்களுடைய வழக்கங்களிலிருந்து மாற்றாமல் அவர்களுக்கு ஒரு இடத்தை அளிக்கிறார். அதுதான் இன்னைக்கு அந்த முதன்மை தெய்வத்துக்கு பலியாக இல்லாமல் காவல் தெய்வங்களாக அவர்களை வைத்து அவர்களுக்கு தான் அந்த பலி கொடுக்கப்படுகிறது ஒழிய முதன்மை தெய்வத்திற்கு என்றைக்கு வரைக்கும் பலி கொடுக்கப்படுவதில்லை. இவற்றை புரிந்து கொள்ள முடியாத முற்போக்காளர்கள் பல பேர் என்ன நம்புறாங்கன்னா, ஐயோ கிடாவை கேட்கிறார் அவர் முதன்மை தெய்வம் என்று. கிடா வெட்டுறத ரொம்ப கிடா காவல் தெய்வம். அந்த காவல் தெய்வம் எல்லாம் இந்த இனக்குழு சமூகத்தினுடைய எச்ச சொச்சமான வேட்டை மரபிலிருந்து கொண்டு வருவர்கள் வைக்கப்பட்டவர்கள், இதோட இணைக்கப்படுறோம். அப்ப அவங்களுடைய உணவு முறையை அது அங்கீகரிக்கிறது, தான் உண்ணாட்டி கூட அவங்களுக்கு கொடுக்கிறது. அப்ப இந்த ரெண்டு ஒரே இடத்துல இருக்க முடியும் அப்படிங்கிறதா. ஆக பௌத்த சமயம் போல ஒரு மக்களோட ஒரு இணங்கி போகிற போது அது அவர்களுடைய இடத்தை, அவர்களுடைய விருப்பத்தை அங்கீகரித்தவையாக இருக்கிறதே ஒழிய அவற்றில் முற்றிலும் அழிப்பதோ அல்லது தன்னுடைய கருத்தை முற்றிலும் அவர்களை இது ரெண்டையும் இணக்கப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான முயற்சியை இந்திய வரலாற்றில் எல்லா இனக்குழுக்களிடமும் பௌத்தம் இப்படித்தான் செயல்பட்டு அவர்களுடைய இடத்தை அது அங்கே அழித்தது கிடையாது. மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அப்போ இந்த முருகன் அப்படிங்கிற இந்த மரபு, இந்த மலைகள் நம்ம இப்படி சொல்றோம். இதனுடைய பின்னணியில தான் நாம பழனி மலைக்கு வருது. இப்ப நான் சொன்னல, இந்த ஐவர் மலை என்ற ஐரை மலை அது எங்க இருக்கு? பழனி மலைக்கு நேர் பின்னாடி கொழுமம் என்கிற இடத்துல இருக்கிறது. இவற்றை என்னவென்று குறிப்பிடுகிறார்கள் என்றால், இதுதான் பழனி மலையோட தாய் மலை என்று குறிப்பிடுகிறார். பழனி மலையினுடைய தாய் மலை என்று குறிப்பிடப்படுவது இந்த ஐரமலை என்று சொல்லப்படக்கூடிய ஐவர் மலை தான். இந்த மலையில என்ன இருக்கு அப்படின்னா, அந்த கதையை நீக்கிட்டு, இந்த கதைக்கு எந்த ஆதாரம் இல்லை, இந்த கதையை நீக்கிட்டு நாம் கண்ணுக்கு புலப்படும்படியான சான்றுகளின் அடிப்படையில் பார்த்தா இங்க இருக்கிறது எல்லாமே பௌத்த சமண அடையாளங்களை இந்த மலையில் இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியில் இதற்கு அடுத்து இதனுடைய பின்புலத்தில் ஒரு
பௌத்த பிக்குகளும் முனிவர்களும் ஆண்டிகளும் இருந்த மூலிகைகளை தேடிய, மக்களுக்கு மருந்தளிப்பதற்காக தொடர் பயணத்தை மேற்கொண்ட இடமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பழனிமலையை நாம் பார்க்கிறோம். பழனிமலைக்கு அவர்களுடைய மரபிலே என்ன பெயர் கொடுப்பாங்கன்னா, பழனி கிடையாது, சக்திகிரி. கிரி என்றால் மலை, உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணகிரி என்ற பெயர் பின்னாடி அதுக்கெல்லாம் எப்படி ஒரு பெயரை கொடுக்குறாங்கன்னு தெரியும், சக்திகிரி. ஆனால் வெள்ளைக்காரர்களுடைய கலோனியல் ரிப்போர்ட்ஸ்ல பழனிமலையை என்னவென்று குறிப்பிடுகிறார்கள்? பன்னிமலை என்று குறிப்பிடுகிறார். பன்றிமலை. பன்றினா அது இழிவா பார்க்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மலைக்கும் பறவைகளுடைய, விலங்குகளுடைய பெயரும் கொடுத்து அதனுடைய குணாம்சத்தின் அடிப்படையில அவற்றை விளக்குவது என்பது ஒரு சமண பௌத்த மரபு என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். மதுரையில இருக்கக்கூடிய யானைமலை, ஒரு மீனிங் இருக்கு. கோவில்பட்டிக்கு அருகிலே இருக்கக்கூடிய கழுகுமலை, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. குதிரைமலை. இப்படி மலைகளை இப்படியாக கனெக்ட் பண்ண, இப்படியான பெயர்களோட சொல்றதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு மெய்யியல் இருக்கு. அதுபோல பன்றிமலையாக கருதப்பட்ட கொடைக்கானலுக்கு மேல போற போது ஒரு இடத்தோட பேரே பன்றிமலை. இந்த பன்னிமலை என்பதுதான் ஆங்கிலத்துல, ஆங்கிலேயர்களுடைய ரிப்போர்ட்ஸ்ல இன்றைக்கும் பதிவாகி. எனவே பழனிமலைக்கு இப்படி ஒரு மதிப்பு கிடைத்தது என்பது, அதுக்கு ஒரு இந்து மரபோட கனெக்ட் பண்ணி பார்க்கிற ஒரு பெரிய இதுவே ரொம்ப லேட்டர், ரொம்ப ரொம்ப பின்னாடி. ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல திருமுருகாற்றுப்படை என்கிற தமிழிலே ஒரு நூல் இருக்கிறது, அது காலத்தால் முந்திய சங்க காலத்திலேயே பிறந்த ஒரு நூல். அந்த திருமுருகாற்றுப்படையிலேயே பழனிமலை குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முற்படுவோம். ஆனால் இதுல பல சர்ச்சைகள் இருக்கு. என்னன்னா, அதுல பழனிமலைன்னு ஒண்ணு சொல்லலாம். திரு ஆவினன்குடி என்று குறிப்பிடப்படுவதையே இவங்க பழனிமலை என்று குறிப்பிடுகிறார். திரு ஆவினன்குடி என்பது மக்கள் வழக்கிலோ வேற எங்குமே இதுவரைக்கும் இருந்ததா நாம பார்க்கிறோம். இவங்கதான் அது பழனிமலையைத்தான் குறிக்கிறது என்று விளக்கம் அளிக்கிறார். ஒன்று. இரண்டாவது, திருமுருகாற்றுப்படை காலத்தால் முந்தியது கிடையாது. அது சங்ககால நூலே கிடையாது. அது 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் சைவ சமயம் எழுச்சி பெற்று முருகனை சைவ சமயத்திலே இணைப்பதற்காக, ஒரு பௌத்த மரபிலே இருந்த முருகனை சைவத்தோட கனெக்ட் பண்றதுக்காக நிறைய கதைகளும் நம்பிக்கைகளும் உருவாக்கப்பட்ட காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு. அப்போது அவர்கள் உருவாக்கியதுதான் முருகன் என்கிற அவர் சிவனின் மகன் என்றாக்கப்பட்டார், விநாயகனின் தம்பியாக்கப்பட்டார், பார்வதியின் மகனாக்கப்பட்டார். அது மட்டுமல்லாமல் அவ்வாறு ஆக்கப்பட்ட பின்னால் முருகனை, இப்படி ஆக்கப்பட்ட இந்த முருகன் பற்றியான இந்த அடையாளத்தை தான் இனிமே எல்லாருக்கும் பரப்பணும், கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக முருகனை சுற்றி நிறைய புராணங்களும் கதைகளும் நம்பிக்கைகளும் இன்றைக்கு வெகு மக்களிடையே இருக்கக்கூடிய முருகனை பற்றியான எல்லா அடையாளங்களும், எல்லா நினைவுகளும், எல்லா கதைகளும் கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் உருவாக்கப்பட்டவை. முருகன் என்கிற பெரும் மரபை சைவம் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கி பரப்பிய, அதற்காக கட்டிய புராணங்களையே நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கோம். இவை காலத்தால் முந்தியவை அல்ல. அதனால்தான் நான் என்னுடைய உரையின் தொடக்கத்திலேயே சொன்னேன், இன்றைக்கு நாம ஒரு விஷயத்தை பத்தி கேள்விப்படுற போது நாம கொள்ள வேண்டிய முதல் சந்தேகம், இது காலத்தால் பழையது என்று ஒருவர் சொன்னால் அது உண்மையிலேயே காலத்தால் பழமையானதுதானா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முருகனை பற்றி சொல்லுகிற போது முருகனை சிவனோடும் விநாயகரோடும் சைவத்தோடும் இணைத்து சொல்லுகிற போது அதனுடைய காலகட்டம் என்ன என்று கேட்கிற போது அவர்கள் சொல்லுவார்கள், 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால், இன்னும் சொல்ல போனால் முதல் தமிழ் சங்கத்திலேயே முருகனும் சிவனும் அமர்ந்திருந்து தமிழை உருவாக்கி வளர்த்தார்கள் என்று குறிப்பிடுவார். சங்கம் என்கிற அமைப்பே சைவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
சங்கம் என்பது பௌத்த சமணர்களுடைய மரபு. தமிழ் என்பது அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. தமிழ் என்பது அந்த சங்கத்தில் வளர்க்கப்பட்டது. தமிழ் என்பதை உரிமை கொண்டாடுவதற்கு உண்மையிலேயே தமிழ் சமூகத்தில் எந்த சமயத்துக்கேனும் அருகதை இருக்குமே ஆனால் சமண பௌத்த சமயத்துக்குத்தான். பின்னால் தான் மற்ற சமயங்களுக்கு. ஆனால் வரலாற்றிலே சமண பௌத்த சமயத்தின் மீது ஒரு மகத்தான போர் தொடுத்த போது அவற்றை தமிழுக்கு அந்நியமான சமயமாக மாற்றிவிட்டார்கள். தமிழ்நாட்டிலே 20ஆம் நூற்றாண்டிலே நடந்த வரலாற்று துறையிலே நடந்த மாபெரும் டிராஜடிகளில் ஒன்று பௌத்தத்துக்கும் சமணத்திற்கும் தமிழ் எதிரானது அல்லது தமிழுக்கு எதிரானவர்கள் என்று இட்டு கட்டப்பட்ட பொய்தான் மிகப்பெரிய டிராஜடி. இன்றைக்கு அது ஒரு வரலாற்று தகவலாகவே இன்றைக்கு தமிழ் படிக்கக்கூடிய வரலாற்றை படிக்கக்கூடியவர்களிடையே இன்றைக்கு நிலவி இருக்கும். ஆனால் இவற்றை நாம் நிதானமாக பரிசீலிக்கிறோம். அப்படித்தான் தமிழோடு தொடர்பு கொண்டவராக இருந்த முருகனை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுக்குரியதாக சைவர்களுக்குரியதாக எடுத்துக்கொண்டு இப்போ தமிழ் கடவுள் என்று முருகனை கனெக்ட் பண்றது என்பதும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். முருகன் தமிழ் கடவுள் தான். ஆனால் அந்த தொடர்பு சைவத்தின் பெயரில் உருவானது அல்ல, அது பௌத்தத்தின் பெயரால் உருவானது. அந்த தமிழோடு தொடர்புபடுத்தப்பட்ட சங்கத்தை அவர்கள் வளர்த்தார்கள் இல்லையா, அந்த மரபிலிருந்து முருகனுக்கு உருவான மரபு தொடர்பு, அதை இங்க கனெக்ட் பண்ணிட்டார். இதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு வரலாற்று. 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் முருகனை பற்றி உருவான நூல்களை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஒன்று, முருகனை சிவனோட கனெக்ட் பண்ணி உருவாக்கப்பட்ட ஏறக்குறைய 13ஆம் நூற்றாண்டிலே உருவான திருவிளையாடல் புராணம். சிவனை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய கதைகள், நிறைய கதைகள் திருவிளையாடல் புராணத்திலிருந்து வரும். அது இரண்டாவதாக நான் இப்ப சொன்னேன் இல்லையா, திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படை இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டு காலத்தால் முந்தியதாக கிபி 3ஆம் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக சொல்லப்படக்கூடிய சங்க நூல்களின் மரபிலே கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்ப இன்னைக்கு உருவாக்க அங்க கொண்டு போய் வச்சுட்டா என்ன ஆயிடும்னா, இன்னைக்கு உருவாக்கின இவங்களுக்கு ஏத்த மாதிரி உருவாக்கின முருகன் இருக்காருல்ல, அவர் அன்னைக்கே இருந்தாரு, அவர் பழையவர், அவர் தமிழ் மரபுல இப்படிதான் இருந்தாரு என்று பின்னால் உருவாக்கப்பட்ட முருகனுடைய அடையாளத்தை எல்லோரையும் ஏற்க வைக்க வேண்டும் என்பதற்காக, அவற்றை வரலாற்று பூர்வமானதாக மாற்ற வேண்டும் என்பதற்காக காலத்தால் முந்தியதாக கொண்டு போய் வச்சு. இதை நான் சொல்ல, இந்த கருத்தை நம்ம ஒரு பௌத்தர்களோ சமணர்களோ அல்லது பிற மரபை சேர்ந்தவர்களோ குறிப்பிடவில்லை. வரலாற்று ரீதியில தமிழறிஞராக விளங்கிய மதிப்பிற்குரிய வையாபுரி பிள்ளை அவர்களே ஏறக்குறைய 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் திருமுருகாற்றுப்படை என்கிற நூலை எழுதியிருக்க முடியும் என்று அவர் குறிப்பிடுகிறார். நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். அது என்னுடைய வேலை. அவர் சொல்ற இந்த கருத்து சரியா இருக்கா அப்படின்னா, கிடைக்கக்கூடிய ஆதாரம், அவர் சொல்லக்கூடிய தகவல் மற்றதோட ஒப்பிடுகிற போது அது மிகச் சரியான கருத்தாகவே இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் எழுதுனதை கொண்டு போய் பழசாக வச்சுட்டாங்க அப்படின்னு. இது மாதிரி நடக்குமா? வரலாற்றில் நடக்கும். அதுக்கடுத்து 14ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட மிக 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 முக்கியமான வேத மரபுல இருக்கக்கூடிய கதைகளோட முருகனை இணைச்சு, இங்க இருந்த முருகன் அது எல்லாத்தையும் குழைச்சு முருகனை பற்றியான பல்வேறு கதைகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த கந்தபுராணம் 14ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இந்த கந்தபுராணத்திலே இருந்து உருவானது தான் முருகனை பற்றியான எல்லா கதை. இப்ப திருவிளையாடல் புராணம், திருமுருகாற்றுப்படை, கந்தபுராணம் போன்ற நூல்களின் வழியாக, இந்த நூல் எல்லாமே 12, 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் உருவாகும். இவற்றில இந்த நூல்களுடைய நோக்கம் அவற்றை சைவப்படுத்துவது, இந்து மையப்படுத்துவது, வேத மரபோட அங்க இருக்கக்கூடிய கடவுளை கொண்டு வந்து இங்க கனெக்ட் பண்றது, இங்க இருக்கிறதோட அதை கனெக்ட் பண்றது, இப்படி கனெக்ட் பண்ணி அதை ஒரு மரபாக மாற்றுறது. ஏற்கனவே இருந்த அடையாளங்கள் சிலவற்றை மக்களிடம் செல்வாக்காக இருந்திருக்குமானால் அந்த அடையாளத்தை விட்டுறாம அதை கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணி தமிழ் என்பதற்கு ஒரு மக்களிட ஒரு அடையாளம் இருக்கு, அதை கொண்டு வந்து. இதற்கு சற்று முன்னால் உருவான ஒரு நூல் தான் இறையனார் களவியல் உரை என்பது.
இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய 3 தமிழ்ச்சங்கங்கள் பத்தியான வரலாற்றை சொல்றது இந்த புக்ல. இதுவும் காலத்தால் பிந்தியது. இது ஏன் எழுதப்பட்டது இந்த இறையனார் கலவையில் உரை அப்படின்னா, ஈழத்து அறிஞர் கா சிவத்தம்பி அவர்கள் குறிப்பிடுகிறார், தமிழை சைவத்தோடு இணைப்பதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு ஐதீக கதையே இந்த 3 தமிழ்ச்சங்கங்கள் பற்றியான கதை. அதிலே முருகனும் சிவனும் இருந்தார்கள் என்பதாக அந்த கதையை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஐயாவரி பிள்ளை, தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர் சொல்றார், தமிழ்ச்சங்கத்தை வளர்த்ததிலே சமணர்களுக்கு என்ன பெரிய பங்கு, இவர்கள் யாரும் பௌத்தர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இவங்க மற்ற விஷயங்கள்ல ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் ஹிஸ்டரி அக்செப்ட் பண்றவங்க தான். அவங்கதான் இந்த முடிவையே சொல்றாங்க. ஆக வரலாற்றை நாம பொறுமையாக பார்க்கிற போது முருகனை பற்றியான இந்த தகவல்கள் நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் பேசுற ஒரு தனித்தனியா சொற்பொழிவா போற அளவுக்கு இது ஒரு நிறைய ஒவ்வொரு இணைப்பா நம்ம பேசலாம். அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு திருவிழாவை பத்தி நான் பேசணும். முருகனோட கனெக்ட் பண்ணி 3 விழாக்கள் முக்கியமானதாக இருக்கு. ஒன்று வைகாசி விசாகம், அதை பத்தி தனியா பேச. வைகாசி விசாகம் உங்களுக்கு தெரியும், புத்தர் பிறந்த, புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த, புத்தர் ஞானம் பெற்ற இந்த 3 நாளையும் ஒருங்கிணைத்து நாம் வைகாசி விசாகமா கொண்டு. ஆனா தமிழ்நாட்டுல அதை முருகன் பிறந்த நாளாக இந்து மரபுல இருக்கு. ஏன் இன்னைக்கு முருகன் பிறந்த நாள் ஆச்சுங்க? என்ன காரணம்? முருகன் பௌத்த மரபுல இருந்தவர், அவனோட தொடர்ச்சி தான். தைப்பூசம் பௌர்ணமி அன்றைக்கு முருகன் பிறந்த நாளாக கருது. பொதுவா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, கடவுள்களுக்கு இந்து மரபுல பிறப்பு இறப்பு அற்றவர் என்பதுதான் அவர்கள். பிறந்தா இறந்தா அவர் மனுஷன், பிறப்பு இறப்பற்றவர். அப்படி இருக்கும்போது முருகனுக்கு மட்டும் எப்படி பிறந்த நாள் என்ற ஒன்றை நீங்க வைகாசி விசாகத்திலையும் தைப்பூசத்திலையும் கனெக்ட் பண்ண முடியும்? பிறந்த நாள் என்பது உண்மை, ஆனால் அந்த பிறந்த நாள் என்பது மனிதனாக இருப்ப. இவர் மனிதராக இருந்தவர், ஒரு துறவியாக இருந்தவர், ஆண்டியாக இருந்தவர். அவர் மக்களிடையே ரொம்ப ஃபெமிலியராக இருந்தவர். அவர் பரிநிர்வாணத்துக்கு பின்னால் வணங்கப்பட்டவராக மாற்றப்பட்டிருந்த அவருக்கு இருந்த செல்வாக்கை கண்டு பின்னால் வந்தவர்களால் தங்களுக்குரியதாக மாற்றப்பட்டார். வரலாறு ரொம்ப சிம்பிள். அவர்கள் ஆண்டியாக இருந்த போது மக்களால் எப்படி பின்பற்றப்பட்டாரோ, மதிக்கப்பட்டாரோ, அதை அவர் இறந்த பின்னால் அதை அப்படியே பண்ணுவாங்க. நம்மளும் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல யாராவது இறந்து போயிட்டோம்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவருக்கு சாமி கும்பிடுற போது அவரை வச்சு போட்டோ வச்சு வணங்கும் போது அவருக்கு பிடித்த பொருளை வச்சு வழிபடுறது நம்மகிட்ட. அதே மாதிரி இமிட்டேட் பண்ணுவோம். அவர் என்னவா பண்ணுவாரோ அதை சொல்லுவோம். இன்னைக்கு சாதாரண மக்களிடையே இது ஒரு பாவனை சடங்கு. இந்திய மரபிலே சாங்கியம் என்கிற பாவனை சடங்கு. சாங்கியம் பௌத்தத்தோட கனெக்ட் ஆச்சு. இந்தியாவினுடைய தத்துவ மரபை படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்ப பழனிமலைக்கு தைப்பூசத்துக்கு பெரும் கூட்டம் போறாங்க. அதனுடைய ரிச்சுவல்ஸ் எடுத்து பாருங்க. அந்த ரிச்சுவல்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே பௌத்த மரபில் இருந்தவை. அதனுடைய எச்சங்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய முருக வழிபாட்டுக்குரியதாக எது இவர்களுடையது போல சொல்லப்படும். நீங்க எல்லாத்தையும் அதுல பாருங்க. முதல்ல உங்களுக்கு வேணும் சொல்ல, முருகன் பழனியில வடக்கு திசை நோக்கி, இந்து மரபுல தெய்வங்களை வடக்கு திசை நோக்கி வைக்கிறது கிடையாது. சமண பௌத்த மரபிலே ரொம்ப தொன்மையில வடக்கு திசை பார்த்து வைக்கிறதா இருந்தது. ஏனென்றால் துறவிகள் தங்களுடைய உயிரை தாங்களே போக்கிக் கொள்ளுகிற போது அதுக்கு பேர் கொடுக்கிறது சமண மரபுல உண்டு. அதுக்கு பேரு வடக்கு இருத்தல். வடக்கு நோக்கி உண்ணா நோன்பிருந்து இறந்தார் என்ற பெயர். அது முழுக்க முழுக்க ஒரு பௌத்த சமண மரபு சார்ந்த ஒரு வழக்கம். அதனால அவர் வடக்கிருந்து உண்ணா நோன்பு இருந்து இறந்த பின்னால்
அவர் வணங்கத்தக்கவராக அவர் புதைத்த இடத்திலே அவரை மாற்றிய போது அவர் பின்பற்றிய அந்த வழக்கங்களை அவர்கள் ஒரு நடைமுறையாக மாற்றுகிற போது அவருக்கு வடக்கு திசையை நோக்கி வாசல் வைத்து வணங்க வைக்கிறது இருந்து வந்த மரபு. இன்றைக்கு கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிக தொன்மையான கோயில்கள், இருக்கிறதுல தொன்மையான கோயில்கள் பெரும்பாலானவை வடக்கு திசை நோக்கி இருக்கு. மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்லியம்மன் கோயில் இருக்கு, வடக்கு வாசல் அதுக்கு பேரு வடக்கு வாசல். மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில்ல 4 திசைக்கும் ஒரு கோபுரம் இருக்கு. மேற்கு, தெற்கு, கிழக்கு, வடக்கு. அதுல வடக்கு திசைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் மற்ற 3 திசை கோபுரத்துக்கு இன்னைக்கும் கிடையாது. இன்னைக்கும் சாதாரண மக்கள் மொட்டை அடித்துக் கொண்டு செல்லக்கூடிய இடமாக வடக்கு திசையில் இருக்கக்கூடிய கோபுரமாக இருக்கு. குழந்தைகளுக்கு நோய்வாய் வந்தால் அந்த நோய்வாயிற்கு கழுவாய் தேடக்கூடிய இடமாக, தவறு செய்து விட்டால் அதற்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய இடமாக அந்த வடக்கு கோபுர வாசல் இன்றைக்கும் இருக்கு. அந்த இடத்திலே ஒரு முனியாண்டி கோயிலும், முனி என்பது புத்தனின் பெயர், புத்தனுடைய வழியிலே இருந்து வந்த ஆண்டிகள் இருந்த இடம் அப்படிங்கிறதா எனக்கு இடம். நீங்க தமிழ்நாட்டுல ரொம்ப தொன்மையான கோயில்கள் பலவும் வடக்கு நோக்கி இருக்கு. முருகன் கோயில் சில வடக்கு நோக்கி இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா நான் எதை சொல்வேன், முருகனை பற்றியான முதல் சிற்பம் நமக்கு கிடைப்பது என்பது மகாபலிபுரத்து சாலுவங்குப்பத்தில். அவர் எப்படி இருக்காரு? வடக்கு நோக்கிய சிற்பமாக இருக்கு. ஏன் வடக்கு நோக்கி இருக்காரு? இந்து மரபுல கிழக்கு நோக்கி வைக்கிறதான உங்க மரபு ஏன் இருக்கிறது? 2வது, அந்த சாலுவங்குப்பத்தில் இருக்கிற ஒரு யானை மேல இருக்காரு. உங்களுடைய மரபுகளிலே யானை மேல இருக்கக்கூடிய முருகன் பற்றியான கதைகள் ஏன் இல்லை? நீங்க காட்டுற எங்களுடைய முருகன் என்று நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முருகன் ஏன் யானை மேல் இருக்கிறார்? இந்த முரணை ஏன் விளக்குவதில்லை? வெகு மக்கள் கடவுள் பற்றியான கதைகள் என்பதனால், அதற்கு ஒரு புனித மதிப்பு இருப்பதனால் சாதாரண மக்களுக்கு எந்த கேள்வியும் எழுவதில்லை. நம்ம எப்படி சொல்றோமோ அது மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஆராய்ச்சியின் அடிப்படையில நீங்கள் பார்ப்பீர்களா, இவர் ஏன் வடக்கு நோக்கி இருக்கிறார், இவர் ஏன் யானை மேல் இருக்கிறார்? அதுதான் முருகன் பற்றியான முதல் சிற்பம் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார். நமக்கு கிடைத்த சிற்பமாக ஏறக்குறைய நண்பர்களே, பழனி மலையில இருக்கக்கூடிய முருகன் வடக்கு நோக்கி. ரொம்ப முக்கியமான குறிப்பு. நிறைய இடங்கள் இந்த மாதிரி சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா மலையை திருப்பி வைக்க முடியும். அதனால ஏன்னா மலை வடக்கு நோக்கி அந்த புகை தோண்டி வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா முருகன் சிலையை கொண்டு கிழக்கு வச்சுக்குவாங்க. கிழக்கு சிலையை கையில தூக்கிட்டு வரலாம், இது மலையை தூக்க முடியாது, தூக்கி கிழக்கு வச்சுக்கோ. கிழக்கு தான் இருந்தோம், அது கிடையாது. அங்க பழனி முருகன் ஒரு சமண பௌத்த மரபுன்னு சொல்றதுக்கு நான் முதல் பாயிண்ட் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, அது வடக்கு திசை நோக்கி இருப்பது ஒன்று. 2வது, பழனி மலையில அவரோட பெயர் ஆண்டி, பழனி ஆண்டி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முருகன் கோயிலிலும் முருகன் ஆண்டியாக சொல்லப்படுவது கிடையாது. ஆண்டி தானே எல்லா இடத்துலயும் இருக்க வேண்டியதானே, ஏன் இல்லை? ஏன்னா ஒரு ஆண்டியாக இருந்தவருடைய வழிபாட்டு தலம் இருந்த இடம் இது. ஆனால் இந்த முருகனை நம்ம எடுத்துக்கும் போது அதுக்கேற்ற ஒரு கதையை உருவாக்குறாங்க. பிற்காலத்துல ஏறக்குறைய 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு கதை. இந்த திருவிளையாடல் புராணத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட கதை. இன்னும் இந்த திருவிளையாடல் புராணத்துல அவர் கோச்சிக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு மலைக்கு போயிட்டாரு. அவையார் போய் பாப்பான்னு சொன்னாரு, இந்த ஆண்டி கோலத்தில் இருக்காரு. அது நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், ஒரு அங்க அதுக்கான எந்த எவிடன்ஸ் இல்லை. அது மேல ஒரு கதையை கனெக்ட் பண்ணு. ஆனால் அவர் அங்க எப்படி, நீங்க இன்னைக்கு கூட பாருங்க, ரொம்ப கிளியர் கட்டா அதனுடைய உருவத்தை பாருங்க. அது எல்லாவற்றையும் துறந்த ஆண்டி கோலத்தில் ஆண்டியாக ஏன் வழக்கு திசையை நோக்கி இருக்கார்? 3ஆம் நாள் அந்த மலையிலே முருகனுக்கு மொட்டை அடிக்கிறார்கள் என்று முருகனுக்கு மொட்டை அடிப்பது உண்டு. ஆனால் எல்லா மலையிலும் இருக்கக்கூடியது, எல்லா கோயில்களிலும் மொட்டை அடிக்கிறது, அல்லது எல்லா கடவுள்களுக்கும் மொட்டை அடிக்கிறது, சிவனுக்கு கூட அடிக்கிறது மொட்டை. 3ஆவதாக
மக்கள் விரதம் இருந்து கறி சாப்பிடாம கெட்டது புழங்காம விரதம் இருந்துதான் அங்க போறாங்க. எப்படி போறாங்க? பாத யாத்திரை பயணமாக செல்லுகிறார். அன்னதானம் விடுக எல்லாவற்றையும் காட்டிலும் பஞ்சாமிர்தம் என்ற ஒன்று வழங்கும். இந்த பஞ்சாமிர்தம் ஏன் இந்த கோயில்கள் இனிப்பு வழங்கப்படுதுன்றதே ஒரு கதை. ஏன் திருப்பதியில லட்டு, ஏன் பழனியில பஞ்சாமிர்தம், ஏன் ஐயப்பன் கோயில்ல அரவண பாயாசம், இதுக்கெல்லாம் என்ன மீனிங்? பஞ்சாமிர்தம் என்பது அந்த ஆண்டியாக இருந்தவர் மக்களிடையே நோய் தீர்த்திருந்த ஒரு பெரிய ஆளு. அது ஒரு மருந்தின் நடை. அதனால்தான் நவபாசானத்துல வச்சு கொடுக்கிறது. அங்க ஒரு போகர் வந்தார் என்று குறிப்பிடுகிறார். அவர் எந்த ஊர்ல இருந்து வந்தார்? சீனத்தில் இருந்து வந்தார். சீனத்திலிருந்து பிக்கு வந்தார், அவ்வளவுதான். சீனத்திற்கும் நமக்கும் அன்னைக்கு இருந்த தொடர்பு எதன் மூலமாக, எந்த மரபின் மூலமாக அந்த தொடர்பு நமக்கு அன்றைக்கு இருந்தது? முழுக்க முழுக்க பௌத்த சமயம். அதனால்தான் இன்றைக்கும் கூட அங்க இருக்கக்கூடிய அந்த போகர் பத்தியான ஒரு உருவத்தை சொல்லுகிற போது அது ஒரு சைனீஸ் முகமா காட்டுவாங்க. நீங்க ஆன்லைன்ல கூட போய் பார்த்து பாருங்க. போகர் அப்படிங்கிறது, போகர் என்றாலே வைத்தியர் தான். அதனால்தான் இன்னைக்கு கூட உள்ளூர் சித்த வைத்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நூலுக்கு பேர் போகர் 700, போகர் 500 என்று சொல்லப்படக்கூடிய வைத்திய நூல். ஆக பழனிமலை என்பது வைத்தியம் பார்த்து மக்களுக்கு பெருவாரியாக நோய் தீர்த்த ஒரு துறவி அடக்கமான ஒரு இடமாக இருந்திருப்பதற்கான அனைத்து கூறுகளும் எச்ச சொச்சமாக இன்றைக்கும் இருக்கிறது. அயோத்திதாஸ் பண்டிதர் கூட அவருடைய ஆசிரியரான வல்லக்காலத்தி கவிராஜ பண்டிதர் அயோத்திதாச பண்டிதரை பற்றி குறிப்பிடுகிற போது அவர் சில வைத்திய நூல்களை பதிப்பித்தார் என்று சொல்லுகிற போது போகர் 700ஐயும் போகர் 500ஐயும் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இப்ப போகம் என்பது முழுக்க முழுக்க வைத்தியத்தோடு. அவர் தான் சீனாவில இருந்து இங்க வந்து எவ்வளவு விஷயங்களை பௌத்த மரபில் இருக்கக்கூடிய புத்தருடைய தாய்மாமனுடைய பெயர் ஒரு வகையில தண்டபாணி, தண்டாயுதத்தை ஏந்தியவராக. அதை எல்லாத்தையும் காட்டிலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பொய்கை, ஒரு குளம், அதுக்கு பேரு சிரவண பொய்கை. சிரவண பொய்கை அதுதான் தமிழ்ல ஒரு சின்ன திரிபாக மாற்றி முதல் வார்த்தையை மாற்றி சரவண பொய்கை என்று மாற்றி. சிரவணம் என்பது சமண பௌத்த மரபில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு மரபு. இன்றைக்கு கூட கர்நாடகத்துல இருக்கக்கூடிய அந்த ஜைன தலத்திற்கு பேர் என்ன? சிரவண பெலகோலா. சிரவணம் என்பது சிரவண அடிகள். சிரவணம் என்பதுதான் சரவணம் என்றாலும் இன்னைக்கு சரவணன் என்பது ஒரு பெரிய பேரா மாறி. அதுக்கு தொடக்கம் சிரவணம். அதுக்கு அவங்க ஒரு பிலாசபி வச்சிருக்காங்க. அந்த அந்த உயிர் கொள்கை, அந்த வினையை தாண்டது, அந்த 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 சிரவண பொய்கையை நீந்தி கடப்பது என்பது அவங்களுக்கு ஒரு பிலாசபி இருக்கு. நான் அதெல்லாம் பேசல. ஒரு பண்பாட்டு கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பொருத்தப்பாடுகளை, கனெக்ஷன்களை நான் கொண்டு வந்து காட்ட விரும்புகிறேன். ஏன் அங்க வள்ளி இல்ல? ஏன் அங்க தெய்வானம் இல்ல? ஏன் அங்க இணைக்கல நீங்க? ஏன் அங்க ஆண்டியா இருக்காரு? ஏன் அங்க வடக்க இருக்காரு? ஏன் அங்க போகர் இருக்காரு? ஏன் வைத்தியத்தோட தொடர்புடையதாக? ஏன் மொட்டை அடிக்கிறாங்க? ஏன் நடைபயணமா வர்றாங்க? ஏன் கவிச்சு புழங்காமல் எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் மக்கள் அந்த நாட்களிலே மட்டும் இருக்க விரும்புகிறார்கள்? ஏன் பௌர்ணமி நாளிலே புத்தனை போல நினைவு கூறக்கூடியதாக அந்த நாளை தைப்பூசமாக வைத்திருக்கிறீர்கள்? அனைத்தையும் தொகுத்து பார்த்தீர்கள் என்றால் இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இன்டீரியரா உள் மெய்யாக அயோத்திதாஸ் பண்டிதருடைய சொற்களில் சொல்ல வேண்டும். ஆனால் உள் மெய்யாக உறங்கி கிடக்கக்கூடிய இந்த அடையாளங்களை எல்லாம் நாம் உடைத்து மேலே எடுத்து பார்க்கும்போது இவங்க மேல புறமெய்யாக பூசி இருக்கக்கூடிய பொய்கள் இருந்து விலகி ஒரு மெய்யான அர்த்தத்தை நாம் அங்க கண்டுபிடிக்கிறோம். இது மாதிரி நானு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முருகன் கதையும் நம்ம ரொம்ப சொல்ல முடியும். சில நாட்களுக்கு முன்பு அன்பு சகோதரர் ராவணன் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்துல ஏறக்குறைய 5 அல்லது 6 பகுதி என்கிற வகையில கந்தன் என்கிற பெயருக்கும்
முருகனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பும் பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று ரீதியான பதிவினை எழுதியிருந்தார். நண்பர்கள் அவற்றை தேடி போய் படிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். கந்தன் என்கிற பெயர் எப்படி புத்தனை குறித்து, அது வடமரபுல அது ஒரு வைதிக கடவுளை குறிப்பதாக மாறி, அது எப்படி நம்முடைய தமிழ்நாட்டிலே இட்டுக்கட்டப்பட்ட கந்த புராணத்தில கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு, அந்த கந்தனோட முருகனை இணைத்து முருகன் தான் கந்தன் கார்த்திகேயன் என்று எப்படி கனெக்ட் பண்ணப்பட்டது பற்றி ரொம்ப பிரமாதமான குறிப்பு, ரொம்ப நிதானமாக எழுதப்பட்ட குறிப்பு. நீங்கள் அதை படிக்கணும். கந்தன் என்கிற பெயர் புத்தனை குறிக்கக்கூடிய பெயர். விசாகன் என்ற பெயரே கூட புத்தனை குறிக்கக்கூடிய பெயர் தான். விசாகா என்பது புத்தரை குறிக்கக்கூடியதுல புத்த மரபுல இருக்கக்கூடிய ஒரு பிக்குனியை குறிக்கக்கூடிய பெயர் விசாகா என்று. நிறைய இருக்கு. நம்ம ரொம்ப நீங்க நம்ப முடியாத அளவுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு. குமரக்கோட்டத்தை பின்னால் வந்த முருகன், தங்களுடைய முருகன் கதையோட கனெக்ட். சார், அருகனுக்கு முருகனுக்கு என்ன வித்தியாசம்? அருகனுக்கு முருகனுக்கு என்ன வித்தியாசம்? அவ்வளவுதான். அருகன் என்பது யாரை குறிக்கும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கல்வி பின்புலத்தில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, அத ஜைன சமயத்தில் இருக்கக்கூடிய 24 தீர்த்தங்கரரை குறிப்பிடக்கூடிய பெயர் என்று குறிப்பிடுவார்கள். இது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது புத்தனையும் குறிக்கும். அருகன் என்பது புத்தரையும் குறிக்கும். ஜைன மரபு பின்னாடி வரும்போது அது 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 எடுத்துக்கணும். இன்றைக்கும் சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தமிழ் லெக்சிகன்ல நீங்க போய் பாருங்க. அந்த லெக்சிகன்ல அருகன் என்ற பெயரை சொல்லுகிற போதும், தமிழ் நிகண்டுகளிலே அருகன் என்ற பெயரை குறிப்பிடுகிற போதும் அது புத்தனையும் குறிக்கும் என்பது காட்டும். எனவே அது தீர்த்தங்கரை ஜெயின சமய தீர்த்தங்கரர்களை குறிப்பிடுவதனால அது புத்தனை குறிக்காது என்று பொருள் அல்ல. வேற ஒண்ணு, இந்த பாலியில நம்ம அரகதோ அப்படின்னு சொல்றோம்ல, இப்போ புத்தவந்தனம் சொல்லுகிற போது அரகதோ அப்படிங்கிறத நம்ம கேட்டோம்ல, அந்த அரகத் அப்படிங்கிற அந்த சொல்லோட, அந்த பாலி சொல்லோட தமிழ் வடிவம் தான் அருகன் என்று. அது புத்தனையும் குறிக்கும், பிறரையும், துறவிகளை குறிக்கும். அரகதோ தமிழிலே இன்றைக்கு சாதாரண மக்களிடையே ஒரு காலத்தில் புத்தனாக இருந்து தங்களுடைய சமயமாக மாற்றப்பட்டிருக்கிற இன்றைக்கு வைணவ மரபில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குகிற போது அரகரே என்று சொல்லுகிறோமே, அது இந்த அரகதோ என்பதிலிருந்து எடுக்கப்பட்டது என்று அயோத்தியாஸ் பண்டிதர் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். நான் நீண்ட நாள் அது ஏதோ அவர் சொல்றாரு நினைச்சுக்கிட்டேன். ஆனால் பாலி மொழியில இருக்கக்கூடிய இந்த அரகன், அவருடைய தமிழ் வடிவமாக இருக்கக்கூடிய இந்த அருகன், இந்த கனெக்ஷன் எல்லாம் கிடைச்ச போதுதான் அயோத்தியாஸ் பண்டிதர் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு பெரிய பிரமாதமான ஒரு இணைப்பை ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கந்தன் என்பதுக்கு பேர் உங்களுக்கு தெரியும். நிர்வாணம் என்பது பிக்குகளுடைய அடையாளம் அல்ல. அவர்கள் ஆடையை போர்த்தி கொள்வார்கள். அந்த ஆடை என்பது நிர்வாணத்தை மறைப்பதற்கு தவிர அந்த ஆடைக்கு வேற எந்த மதிப்பும் அவர்களிடையே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நைந்து போன, கிழிந்து போன பல ஆடைகளை இணைச்சு அதை அவங்க உடுத்துவாங்க. கந்தன் என்பதற்கான புத்தனுக்குரிய துறவிகளுக்கான பெயர் இந்த ஆடைகளை, அதாவது பௌத்த சீவரத்தை குறிப்பிடுவதற்கான சொல்லிலிருந்து உருவானது இந்த கந்தல். இன்னைக்கு நம்ம சொல்றோம் கந்தர கோலம், சின்னாபின்னமா கிடைக்கிறதுக்கு பேர் தான் கந்தர கோலம். இந்த கந்தல், உடல், உடை, இந்த இரண்டையும் கனெக்ட் பண்ற அர்த்தத்துல அந்த கந்தம் என்கிற வார்த்தை இருந்து அது கந்தன் என்ற பெயராக மாறி. இன்றைக்கு கூட நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். மணிமேகலையில 5 வகை கந்தத்து அமைதியாகி என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. 5 சீலம், அதுல கந்தத்து அமைதியாகி, கந்தத்தை எரிந்ததனால் கந்தனானா. எனவே கந்தன் பெயர் எப்படி புத்தரை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
இன்னும் சொல்ல போனால் சிலப்பதிகாரத்திலே ஓரிடத்திலே கந்தன் பள்ளி கடவுளர் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு பௌத்த விகாரை குறிப்பிடுகிற போது கந்தன் பள்ளி கடவுளர் என்று குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மௌரியர்களுடைய அரசு சின்னமாக இருந்த மயில் இந்த புத்தனுடைய அடையாளமாக உருவாக்கப்பட்டது மகாயான மரபிலே. எனவே மயில், யானை, இன்றைக்கு யானையோடு முருகனுடைய சிலை இருக்கக்கூடிய வெகு சில இடங்கள் தமிழ்நாட்டில் சாமி மலையில இருப்பதாக சொல்லப்படுகிறது. நான் அவற்றை பார்த்ததில்லை. மகாபலிபுரம், திருத்தணி, ரொம்ப அதுக்கு அடுத்துதான் மயில். இப்படியாக ஒரு கனெக்ஷனை நாம அப்படியே பார்த்துட்டோம். இந்த முருகன் இந்த இந்த இவங்களுக்கு பெண் தெய்வவள் இயக்கிகள் உண்டு, எசக்கிகள் உண்டு. அததான் சங்க மரபிலே இருந்த வேளன் மரபிலே இருந்த அவனுடைய மனைவியாக சொல்லப்பட்ட வள்ளி தெய்வானன்னு ஒரு கேரக்டர் இல்ல. ஆனால் இந்த பிக்குகளுக்கு பக்கத்திலே இருந்த காவல் தெய்வங்கள் கோயில் இருந்த தர்ம தேவிகள் என்று வழங்கப்படக்கூடிய எசக்கிகள் அல்லது இயக்கிகள் பின்னாடி என்னவா மாற்றப்படுதுன்னா வள்ளி தெய்வானை என்று நமக்கு புரிஞ்சுக்கிற விதத்துல மாத்திட்டான். மனைவிகள், 2 மனைவிகள். இதுக்கு கனெக்ஷன் 2 நான் சொல்றேன். ஐயனாருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய 2 இயக்கிகளுடைய பெயர் பூரணி, பொஸ்கலை. ஐயனார் என்பது ஒரு பௌத்த மரபு. அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 2ஐயும் சமண சமயம் தன்னுடையதாக சொல்லுகிறது. பெண் தெய்வங்கள் பூரணி, பொற்கலை. பூரணி என்றால் யார்? அன்னபூரணி. அன்னத்தை வழங்கக்கூடியவன், உணவை வழங்கக்கூடிய மணிமேகலையோட கனெக்ட் பண்ற ஒரு பாத்திரம். இதுதான் பெருமாள் கிட்டையும் இருக்கு. ஸ்ரீதேவி, பூதேவி. அப்படி இது எப்படி சார் இந்த 3 தெய்வத்துக்கும் 2 மனைவி எப்படி ஏன்னா 3ம் ஒண்ணுதான். பெருமாளுக்கும் முருகனுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அது வைணவம் எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு பேரு பெருமாள். அது சைவம் எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு முருகன். இன்றைக்கும் கூட முருகனையும் பெருமாளையும் ஒரே அடையாளத்தோடு குறிப்பிடக்கூடிய பல தெய்வ பெயர்கள் இருக்கு. உதாரணமாக வழிவிட்ட பெருமாள் என்ற பெயரிலே அமைந்திருக்கக்கூடிய கோயில்கள் பலவற்றை நீங்கள் பார்க்கலாம். அதே போல வழிவிடு முருகன் கோயில், வழிவிட்டு முருகன் கோயில், குறிப்பா அதை நீங்க காஞ்சிபுரத்திலே பார்க்கணும். காஞ்சிபுரத்துல அந்த வீதியின் பெயர் எனக்கு தெரியல. நம்ம அது ஒரு பெரிய வீதியில் நம்ம போகும்போது ஒரு முருகன், அதுக்கு பேர் வழிவிட்டு முருகன். ஏன் பெருமாளும் வழிவிடுறவரா இருக்காருங்க சார்? 2 பேரும் ஒருத்தர் வைணவம் எடுத்துக்கிச்சு, இது சைவம். அதனால ஒரே பேர்ல ஒரே விதமான அடையாளத்தோட ஒரே விதமான செயல்களோடு புரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்ததை நாம இந்த வரலாற்றுல இந்த மரபுல நாம பார்க்கணும். அப்போ ஒரு இந்த இடத்துல இப்ப நீங்க மொத்தமா என்ன சார் சொல்ல வர்றீங்க? இந்த இடத்துல நான் ஒரு 3 மரபோட ஒரு கொலாபரேஷன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முருகன் என்று நான் சொல்றேன். முதல் மரபு என்னவென்றால் நம்முடைய மரபிலே இருந்த வேலன் என்கிற மரபு. சங்க பாடல்களிலே இந்த வேலன் என்ற பெயரை நாம் மிகுதியாக பார்க்கிறோம். சங்ககாலம் என்பது ஒரு இனக்குழி சமூகம், வேட்டை சமூகம். எனவே போருக்காகவோ விலங்குகளை விரட்டவோ விலங்குகளிலிருந்து பாதுகாக்கவோ ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய அந்த வேலை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு மரபினராக அவர்களிடையே இருந்த வேலன், அவர் அன்றைக்கு மதிக்கத்தக்க ஒரு இடத்தை பெற்றவராக அந்த வேலன் இறந்து போன போது அவரை அல்லது அவர் பயன்படுத்திய ஆயுதத்தை அல்லது அவருடைய நினைவாக ஏதோ ஒரு கல்லையோ வைத்து வழிபடக்கூடிய ஒரு இறந்தாரை வழிபடக்கூடிய மரபு வேலனாக இருந்தது. அவர்கள் பெண்களின் மீது ஏறி சாமியா ஆடுறதுதான் முருக ஏறுதல் என்று பெயர். பின்னாடி அது முருகன் என்கிற பெயராகவும் அது இணைக்கப்படுது. சங்கப்பாடல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பெயர் வேலன் தான். முருக ஏறுதல், முருகென்றால் சாமி ஏறி ஆடுறது. குறிப்பா
காதல் தொடர்புடைய பாடல்களிலேயே இந்த முருகையர்தல் வேலன் என்பது இந்த வேலன் என்ற இந்த பெயரை கொண்ட சமூக குழுவினர் இன்றைக்கும் கேரளாவில் இருக்கிறார். அந்த வேலன் மரபினர் கேரளாவில் என்னவாக இருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டிலே தலித்துகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அட்டவணைப்படுத்தப்பட்ட சமூகங்களில் இருக்கக்கூடியவர்கள் என்னெல்லாம் வேலையை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். சொல்றாங்க பாருங்க, மருத்துவம் பார்க்கக்கூடியவர்களாக, மந்திரவாதம் செய்யக்கூடியவர்களாக, பறைகொட்டி இசைப்பவர்களாக, துணி வெளுப்பவர்களாக, இப்படியெல்லாம் பல வகையான தொழில்களை செய்யக்கூடியவர்களாக வேளாண் மரபினர் இன்றைக்கும் இருக்கு. ஆக தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட வகுப்பினரோடு இணைத்து பார்க்கத்தக்க மரபினராக வேளாண் மரபினர் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்கள் சங்க காலத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு வேளாண் மரபு என்பதை நாம இன்றைக்கு இருப்பவர்களோட இன்றைக்கு இருக்கக்கூடிய மரபோடு நம்ம பார்க்கணும். இது இப்படியான ஒரு வேளாண் மரபு. இரண்டாவது அப்படிங்கிறது இந்த இறந்தோரை வழிபடுறது அப்படிங்கிறதுனுடைய அதுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்து அவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ இறந்தவர்கள், அவங்க என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருந்தாங்களோ அந்த செயல்பாடுகளை மறுநினைவுக்கு கொண்டு வர்றது. இப்ப அவங்க வைத்தியம் பார்த்திருந்தாங்கன்னா அந்த வைத்தியத்தை திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் திருவிழா. இதை கனெக்ட் பண்ற இதை ஒரு சிஸ்டமா மாற்றி இதை ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வர்றதுதான் புத்திசம். இந்த மரபை இதுதான் உண்மையிலேயே இந்த வேலன் வழிபாட்டை, முருக வழிபாட்டை ஒரு வழிபாடாக, ஒரு பெயராக, இது என்னன்னா ஒரு அவதார கதை அல்ல. இந்த நிலையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் அதான் பேரு. புத்தர் சொல்றாருல, நான் மட்டும் புத்தர் இல்ல, எண்ணில் புத்தர்கள். முன்னாடியும் புத்தர் இருந்தாங்க, பின்னாடியும் புத்தர் இருந்தாங்க. அப்ப புத்தம் என்பது ஒரு தன்மை, ஒரு நிலை. இதை அடையிற எவனமாகலாம். அதுதான் இது. மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய தன்மை படைத்தவர்களாக யார் இருந்தார்களோ அவர்களை குறிக்கக்கூடிய ஒரு பெயராக வேலன் என்பதும் முருகன் என்பதும் பௌத்த மரபிலே வழங்கப்பட்டது. அப்போ இப்போ சென்னையில ஒருத்தர் இந்த நிலையை பெற்று மக்களுக்கு வழிகாட்டுறவா இருந்தா அவருக்கு வழங்கப்படுற ஒரு பெயர் வேலனோ அல்லது முருகனோ இருக்கும். மதுரையில் இருக்கிறவருக்கும் வழங்கப்படும். அப்போ ஒரு தனி மனிதரை குறிக்கக்கூடிய பெயர் அல்ல. இந்த தன்மையோடு மக்களுக்கு பணியாற்றக்கூடிய நிலையிலே இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அழைக்கக்கூடிய ஒரு பொது பெயராக பௌத்தத்தால் வழங்கப்பட்ட பெயரே அந்த அருகன், முருகன், வேலன். இந்த எல்லா மரபும், இந்த மரபு மூன்றையும் நினைச்சுதான் பின்னாடி நாம சைவ மரபுல நாம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ இறந்தோரை வணங்குறது, இறந்தவர்கள் யாராக இருந்தார்கள், அவர்களுடைய செயல் என்னவாக இருந்தது, அதை எப்படி கனெக்ட் பண்றது என்று ஒரு விரிந்த சித்திரத்தில் நாம இந்த முருக கதையை ஒரு 3 கனெக்ஷனோட நாம பார்க்கிறோம். இதுல உண்மையிலேயே மக்களுடைய நினைவுக்கு கொண்டு வரப்படாத, இன்னும் சொல்ல போனால் முருக வழிபாட்டில் இன்றைக்கும் அழுத்தமாக குடிகொண்டிருக்கக்கூடிய மரபு எந்த மரபு என்றால் அது பௌத்த மரபு தான். அது தமிழ் கடவுள் என்கிற பெயரிலே மறைக்கப்பட்டிருக்கிறது. அது புராணங்களிலே வரக்கூடிய சிவன் விநாயகனுடைய சகோதரன் தம்பி என்கிற பெயரிலே, மகன் என்ற பெயரிலே மறைக்கப்பட்டது. பௌத்த மரபிலே, சமண மரபிலே முருகனுக்கு இருந்த ஒரு மகத்தான இடம், ஒரு விரிவான இடம் அப்படிங்கிறது நம்முடைய நினைவுக்கு கொண்டு வரப்படாமலே போயிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டுல வைகாசி விசாகமும் தைப்பூசமும் முருகனோடு தொடர்பு உடையது என்று நான் சொன்னேன். இன்னொரு நாளும் இருக்கு, அது பங்கினி உத்திர நாள். பங்கினி உத்திரம் பத்தி ஏற்கனவே நான் ஒரு நாள் நம்முடைய இணைய வழியிலே பேசியிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். வட தமிழகத்தை பொறுத்த வரையிலே சின்ன சின்ன குன்றுகளிலே முருகன் கோயில்களுக்கு சின்ன சின்ன குன்று கூட இருக்கும். தென் தமிழகத்துல சின்ன சின்ன குன்றுகள்லாம் இருக்கு. திருச்செந்தூர், அது பேர் திருச்செந்தூர் இல்ல, வெறும் செந்தூர் தான். இந்த திரு சேர்க்கப்பட்டது பத்தி நம்ம ஏற்கனவே பேசி, பழனி ஆண்டவர், பழனி ஆண்டவர் பேர். இப்போ தென் மாவட்டங்கள்ல இந்த முருகன் கோயில்ல அமைந்திருக்கக்கூடிய முருகன் கோயில்கள் இந்த பங்கினி உத்திர நாள்ல சில விசேஷங்கள். குறிப்பா பழனி முருகனுக்கு தேரோட்டம் நடக்கும்.
பழனி மலைக்கு மாலை அணிந்து பாத யாத்திரை வருவாங்க, மொட்டை போடுவாங்க. அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசத்திற்கு பழனி மலைக்கு வராதவர்கள், வர தவறியவர்கள் வரக்கூடிய நாளாக இந்த பங்குனி உத்திர நாளை வைத்திருக்கிறார். எனவே முருக வழிபாட்டை பொறுத்தவரையிலே தைப்பூசத்திற்கும் பங்குனி உத்திரத்திற்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இந்த 2 நாளும் முக்கியமான நாளாக இருக்கிறது. பொதுவாக முருகனை பற்றி நிறைய கதைகள் இருந்தாலும் சாதாரண மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த வள்ளி திருமண நாடகம் போன்றவை ரொம்ப பிற்காலத்துல டெவலப் ஆனது. இந்த நாடகங்கள் மக்களிடையே ரொம்ப செல்வாக்கா இருக்கிறது மூலமாலாம் அந்த கதை அப்படியே அது ஒரு பெரிய மரபு, இந்த வள்ளி திருமண நாடக மரபு. சொல்றாங்க பாருங்க, முருக வழிபாடு சமண பௌத்த மரபோடு கொண்டிருக்கும் தொடர்பு முக்கியமானது. குறிப்பாக மக்களுக்கு வழிகாட்டி இருந்த அருக முனிவர்களை, மக்களுக்கு வழிகாட்டி இறந்த அருக முனிவர்களை மலையோடு இணைத்து வணங்கும் மரபு முருக வழிபாட்டோடு இணைக்கப்பட்டது. அவ்வாறு இணைக்கப்பட்ட முறை இன்று வரையிலும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களாலும் பண்பாட்டு ஆய்வாளர்களாலும் கவனிக்கப்படவில்லை. முருகனுக்கு இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய இதெல்லாம் சொல்லப்படாமல் நிறைய சொல்லியிருக்காங்க. சமண மரபு இதுல சொல்லப்படாமலே போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் கதை ரீதியாக சிவபெருமானின் மைந்தனாக முருகனை கூறுவது இன்றைக்கு செல்வாக்கு பெற்று விட்டிருப்பினும் சடங்கு ரீதியாக கதை வேற சடங்கு வேறன்றார். அதை நம்ம பிரித்தறியணும் அப்படின்றார். கதையில சொல்றது மாதிரி சடங்கு நடக்காது. சடங்கு நீங்க பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஆதி காலத்துல அந்த வழிபாடு எப்படி தோன்றியதோ அதனுடைய எச்ச சொச்சத்தை சடங்குல நம்ம பார்க்கலாம். கதையில அது இருக்காது. கதை ஆனா பிற்காலத்துல அந்த சடங்குக்கு ஏத்த மாதிரி உருவாக்கப்பட்டது. சொல்றது பாருங்க, சிவபெருமானின் சடங்கு ரீதியாக கதை வேறொன்றாக இருந்தாலும் சடங்கு சமண பௌத்த மரபையே பிரதிபலிக்கும் அதிகமாக. இந்த பின்னணியில் சமண பௌத்த மரபில் அதிக தொடர்பு கொண்ட கோயிலாக இருப்பது பழனி முருகன் கோயில் தான். அங்கு இருக்கும் முருகனே சமண பௌத்த மரபிலான முருகன் தான். நம்ம ஏற்கனவே பேசினதெல்லாம் இதுல சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தோற்றமே ஆண்டி கோலத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு. சரி, முருக வழிபாட்டோடு சமண பௌத்த அரவாணர்கள் வழிபாடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புரிதலோடு தான் பழனி முருகனுடைய பங்குனி உத்திரத்தை மட்டுமல்ல தைப்பூச நாளையும் நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக பொங்கலுக்கு முன்னால் வரக்கூடிய போகி நாள் நம்முடைய எளிய மக்களுடைய நினைவுகளிலே தங்கள் வீட்டிலே இறந்து போன முன்னோர்களை நினைவு கூர்ந்து வழிபடக்கூடிய ஒரு நாளாக, பொங்கல் வைக்கக்கூடிய நாளாக அது இருக்கிறது. அதன் மேல் கட்டப்பட்ட வளமை சடங்கு தான் மறுநாள் வரக்கூடிய பொங்கல் திருநாள். அதே மாதத்தில் தான் முருகனுக்கென தைப்பூசமும் கொண்டாடப்படுது. அந்த தைப்பூசம் பழனியில் தான் பிரபலம். கடவுளுக்கு இறப்பு பிறப்பு கூறப்படுவதில்லை என்றாலும் தைப்பூசத்திலும் பங்குனி உத்திர நாளிலும் பழனி முருகனுக்கு நடக்கும் சடங்குகள் ஏறக்குறைய இறந்து போன முன்னோர்களுடைய நீத்தார் சடங்குகளோடு இணைத்து பார்க்கத்தக்க விதத்திலே அமைந்திருக்கின்றன. விரதம் இருப்பது, அன்னதானம் தருவது, மொட்டை இடுவது போன்ற சடங்குகளை இந்த வகையிலே நாம் பார்க்கிறோம். தை பௌர்ணமி, பங்குனி பௌர்ணமி வரிசையில் மற்றொரு மாத பௌர்ணமியும் முருகனோடு தொடர்படுத்தப்படும். அது வைகாசி பௌர்ணமி. இதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். நல்லா கவனிக்கணும். நம்ம வீடுகள்ல 2 நாள்ல இறந்தோரை நினைவு கூறும். வீட்டுல இறந்தவங்களை அமாவாசையில தான் நினைவு கூறும். அது இன்னைக்கு இந்து மரபு தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ளும். அமாவாசை என்பது இயல்பாகவே அமாவாசையும் பௌர்ணமியும் வானில் இருக்கக்கூடிய கோள்களும் மற்றதும் பூமியின் மீது மிக அதிகப்படியான தாக்கத்தை செலுத்தக்கூடிய நாளாக இருப்பதனால் மாற்றங்கள் நடக்கக்கூடியது. அதனாலதான் இன்னைக்கு கூட வீட்டுகள்ல யாராவது ரொம்ப வயதானவங்க உடல்நிலை சரியாம இருந்தா அமாவாசை கடந்தா இது அது என்னென்ன பெரிய இது இல்லை. அது வானில் இருக்கக்கூடியதோட ஒரு தொடர்படுத்தக்கூடிய ஒன்று. கேள்வி பதில் நிகழ்ச்சி எப்போதுன்னு கேட்கிறாரு, முடிச்சிரும் ஐயா. அப்போ இந்த அமாவாசை நாளை ஏன் இறப்பாக கொண்டாடுறாங்கன்னா, சாதாரண ஜனங்க இறந்த நாள்களை அமாவாசை நாளிலும் மக்களுக்கு வழிகாட்டிய
ஞானம் படைத்த துறவிகள் இறந்த நாளை அமாவாசை நாளில் இல்லாமல் பௌர்ணமி நாளில் நினைவு கூறுவது என்பதுதான் மரபு, மெய்யியல். ஏனென்றால் அவர்கள் முழுமை அடைந்திருக்கிறார்கள் என்பது அதனுடைய பொருள். அதனால்தான் புத்தனுடைய இறப்பை பௌர்ணமியில் நாம் பார்க்கிறோம். ஏன்னா அது முழுமை. ஆனால் வீட்டுல ஒருத்தருடைய இறப்பை நாம் அமாவாசையில் நினைவு கூறுறோம். அதுபோல நம்ம முருகனுடைய நாளை நாம 3 மாதத்திலையும் பௌர்ணமி நாளில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு போக்கை நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைய கதைகள் இருக்கு. இன்னொன்னு இந்த நரகாசூரன் கதை, தாரகாசூரன் கதை, சூரபத்மனை இவர் அழிச்சாருங்கிற கதை, இதையெல்லாம் நம்ம ரொம்ப கரெக்டா மதிப்பிட்டு பார்த்தோம்னா அது எப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அது எப்படி பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரு பொய் கதை, அந்த கதையை எந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக உருவாக்குனாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த முருகனை வழிபடக்கூடிய இந்த பங்குனி உத்திர நாள் தென் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல சாஸ்தா வழிபாட்டோடு இணைக்கப்படுகிறது. சாஸ்தா வழிபாடு என்பது முழுக்க முழுக்க குலதெய்வங்களை, வீட்டு தெய்வங்களை வணங்க நாளாகும். அது என்ன, சாஸ்தா என்பது புத்தனை குறிப்பிடக்கூடிய சாத்தன் என்பதுடைய பெயர். அதனால்தான் ஐயப்பனுடைய பெயர் தர்மசாஸ்தா என்று இன்றைக்கு வழங்கும். இப்படியாக நாம நம்முடைய மரபை வச்சு நாம பார்க்கிற போது முருகனுடைய அடையாளம் என்பது உண்மையில் வாழ்ந்த, மக்களுக்கு வழிகாட்டிய, ஒரு ஞானம் எழுதிய, பிறகு காலமான, அவற்றை நினைவு கூறுவதற்காக மக்கள் வழிபாட்டாக வைத்திருந்த ஒரு மரபு. அது பௌத்த மரபு. அது ஒரு மனிதர் மட்டும் அப்படி இருப்பதில்லை. அது அந்த நிலையை தன்மை அடையக்கூடிய எந்த மனிதரும் ஞானம் அடையலாம் என்கிற விதத்திலே அவர்களுக்கான பொது பெயராகவும் அது இருந்தது. கால ஓட்டத்தில் அது பிற்காலத்தில் ஒரு வைதிக சைவ மரபால் தனதாக்கி கொள்ளப்பட்டு முருகன் என்றாலே அவர்களுடைய அடையாளம் தான் என்பது போல ஆக்கப்பட்டு இன்றைக்கு அது பரப்பப்பட்டு நாம் அது என்றைக்கு எது வரைக்கும் வந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசியல் சட்டத்தில் இயங்கக்கூடிய சிஸ்டத்தையே பாதிக்கிற அளவிற்கு இந்த நம்பிக்கைகள் கடந்த 100, 150, 200 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட நம்பிக்கைகள் இன்றைக்கு பலமானதாக மாறியிருக்கு. எனவே இவற்றை நாம உணர்ச்சி அடிப்படையில் அணுகுவதை காட்டில் இவற்றை ஆய்வுபூர்வமாக நான் சொன்னது எல்லாமே முழுக்க சரியானது அப்படிங்கிறது. நான் சொல்றதுல இன்னும் கேப் இருக்கு, இன்னும் கேள்விக்குரியது இருக்கு, இன்னும் தேட வேண்டியது இருக்கிறது. ரொம்ப ஆய்வுபூர்வமாக ஒரு இந்த முருக மரபை நாம் இன்னும் விரிவாக ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் இன்னைக்கு உங்களிடையே சொல்லி, இந்த முருகன் என்பது பௌத்த மரபன் அல்ல, முருகனே பௌத்தம் தான் என்ற வகையில சொல்லி என்னுடைய இந்த அளவிலான கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 10